நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஐப்பசி 28ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்றைய மாதத்தின் சிறப்பினை நாங்கள் கருத்தில் கொண்டும் இந்த சென்ற மாதம் ஆசிரியர்கள் மாண்பு போட்டு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி இருந்தார். அந்த மாதத்தின் ஒரு தொடர்ச்சியாகவும் இன்றைய விருந்தினர் எங்களது முட்டத்துமல நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வருகின்றார். இன்றைய விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருகின்றார் தற்பொழுது இலங்கையில் வசித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி திரு தனபாலன் பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் சிரேஷ்ட விரிவுரையாளராக தேசிய கல்வியல் கல்லூரியில் இப்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருப்பதுடன் பல முகாமைத்துவ ஆளுமைகளையும் வான்மை விருத்தி, திறன் விருத்தி, மனப்பாங்கு விருத்தி தொடர்பான கருத்தரங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பவராகவும் வவுனியா பல்கலைக்கழக முன்பள்ளி டிப்ளோமா வருக விரிவுரையாளராகவும் விளங்குகின்றார். இவை மட்டுமன்றி இல்லாமல் முன்பள்ளி தொடர்பாகவும் அரசியல், கல்வியல், உளவியல், முகாமைத்துவம், ஆன்மீகம் தொடர்பாகவும் 56 நூல்களுக்கு இந்த இலக்கிய பிறப்புக்கு தந்திருக்கின்றார். அவ்வாறு பல திறமைகளையும் விருத்திகளையும் உடைய எங்களது இன்றைய விருந்தினரை எனது முட்டத்துமலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் திரு தனபாலன் பாலசுப்ரமணியம் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்று இப்பொழுது இலங்கையில் 12:10-15 தாண்டி கொண்டு நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஆளுமைகளையும் எங்களுடன் பகிர வந்தமைக்கு முதலில் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்கள் இலங்கையில் ஒரு முக்கிய நாளாக இருக்கின்றது. இலங்கை பாராளுமன்றத்தின் 10வது தேர்தல் நடைபெற்று இப்பொழுது வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பார்வையில் இன்றைய இலங்கை பாராளுமன்ற தேர்தலின் கண்ணோட்டத்தினை ஒரு சிறு குறிப்பு தருவீங்களா? ஆமா, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் ஒரு இடதுசாரி சார்பான ஒரு கொள்கையோடு ஜனாதிபதி ஒருவர், அவரோடு சேர்ந்த கட்சி இப்பொழுது கடைசி தபால் மூல வாக்குகள் பெறுவர்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிக பெரும்பான்மையாக 75% மேற்பட்ட வெற்றிகளை சகல பிரதேசங்களிலும், பெரும்பாலான பிரதேசங்களிலும் தபால் மூல வாக்குல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜேவிபியினர். இதான் இப்ப கடைசி நிலவரம். நன்றி நன்றி. உங்களது இது ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னன்னு சொன்னால், அப்ப இலங்கையில மிக மோசமான, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பொருளாதார ரீதியான மிக மோசமான நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டது. இலங்கையில் அதற்கு பல காரணங்கள், யுத்தம், பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், அரசியல்வாதிகள் சரியாக இந்த நாட்டு பெற்றோடு நாட்டை ஆளவில்லை. அப்ப அதனுடைய விளைவுகள் தான் இப்படி நாடு மோசமான நிலையில் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு நேர்மையான, ஊழலற்ற நல்ல அரசாங்கம் தேவை என்று எல்லா மக்களும், முதலிலே கூடுதலாக சிங்கள மக்கள் தான் அந்த ஒரு தெரிவை மேற்கொண்டார்கள். இப்பொழுது தமிழ் பகுதியிலிருந்து இன்னும் பெறுபவர்கள் வரவில்லை. ஆனாலும் ஜேவிபி சில இடங்களிலே முன்னிலையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்ப இது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ வேண்டும் என்று. நன்றி நன்றி நன்றி. ஒரு கல்வியலாளரின் பார்வையில் இருந்து தேர்தலை இன்றைய தற்போதைய நிலைமை பற்றி அறிந்திருக்கின்றோம். தனபாலன் சார் அவர்களே, நீங்கள் ஒரு முன்பள்ளி தொடர்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆய்வாளராகவும் ஒரு ஆய்வை நடத்துகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் விளங்குகிறீர்கள். உங்களுடைய பரப்பை நான் பார்க்கும் பொழுது முன்பள்ளியில் ஆரம்பித்து ஒரு ஆசிரியர்களை வழிகாட்டுகின்ற ஒரு நீண்ட பரப்பு உங்களுடைய பிறப்பாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே பள்ளி கல்வியியல்ல நீங்கள் அதையிலேயும் செயற்பட்டு கொண்டிருக்கிற அதே வேளை ஒரு ஆசிரியரை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நீண்ட படிகளின் வளர்ச்சியில நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன.
முதலில் நான் கேட்க விரும்புவது உங்களுடைய கலாநிதி முது தத்துவமானி ஆய்வுகள், கலாநிதி ஆய்வுகளை இந்த முன்பள்ளி தொடர்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்குள் ஏற்பட்டது? நான் இந்த பின் கல்வியை நிறைவு செய்து கொண்டு சிரேஷ்ட விரிவுரையாளராக யாழ்ப்பாணம் தேசியங்களில் இருந்த பொழுது பேராசிரியர் சபா ஜெயராஜா, அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியியல் துறை பேராசிரியர், அவர் என்னை அணுகி இந்த முன்பள்ளித்துறை சரியான ஒரு வீழ்ச்சி நிலையில இருக்குது, வடக்கு மாகாணத்துல ஒரு அபிவிருத்தி இல்லை, ஆக இதில் அபிவிருத்தி செய்யணும்னா அந்த துறையில ஒரு நிபுணத்துவ ஆற்றல் வேண்டும், அப்ப நீங்க எம்ஃபில்லை செய்யுங்கோ என்று சொல்லி முது தத்துவமானி பட்டத்தை நான் முன்பள்ளி யாழ் மாவட்டத்துல முன்பள்ளி அபிவிருத்திக்கு தடையான காரணிகள் பற்றி ஒரு ஆய்வா இருந்தது. அப்ப அதை தொடர்ந்து என்னுடைய ஆய்வை யுனிசெஃப் நிறுவனம் அப்படியே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வடக்கு மாகாணத்துல ஒரு ப்ரொஜெக்டை போட்டு அப்ப முன்பள்ளியில டெவலப் பண்ணது இந்த ஆய்வினூடாக ஒரு பயன்பாட்டு ஆய்வா இருந்தது. அதனை தொடர்ந்து பேராசிரியர் கலாமணி சார் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட கல்வியியல் துறை விரிவுரையாளரும் சட்டத்துறை தலைவரும், அப்ப அவர் என்னை அணுகி இந்த முன்பள்ளிக்கும் ஆரம்ப கல்விக்கும் ஒரு இணைப்போட இதை வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வு அதாக இருந்தது. ஆக முன்பள்ளித்துறை வடக்கு மாகாணத்துல பல பிரச்சனைகளை, அந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு பொருத்தமான தகுதிகள் தேவையாக இருந்தது, அதே நேரத்தில் அவர்களுக்கு சம்பளம் போதாது. அவர்கள் அப்ப மாகாண கல்வி அமைச்சு 6000 ரூபாய் தான் இப்ப கூட கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர்களை வலுவூட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த செயற்பாடு இறங்கினோம். அது வீக்கா இருக்கு. அப்ப வீக்கான பிரதேசத்துல கனவேர் அதை முன்பள்ளின்னுட்டு அதுல அக்கறை கொள்கிறோம். ஆனா அவங்களோட நாடுகள்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தா அதுக்குத்தான் அதிக கூடிய அக்கறை. அப்ப இலங்கையில அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கு தான் அந்த சட்டப்படி பிரித்து கொடுத்தாரு. அப்ப எங்கட வடக்கு மாகாணத்துல உங்களுக்கு தெரியும் பல குறைபாடுகள், உங்கள்ட்ட மாகாண சபை தந்து கூட எங்களால சரியான ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. அது மிக வேதனையானது. அப்ப அந்த வகையில இந்த கல்வித்துறை ஊடாக அட்லீஸ்ட் அரசு சார்பற்ற நிறுவனங்களூடாக, அப்ப இந்த பிஹெச்டி முடிஞ்ச உடனே யூனிசெஃப் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்டை போட்டது. அதாவது பின்தங்கிய பாடசாலைகளும் பின்தங்கிய முன்பள்ளிகளும் வடக்கு மாநிலத்துல 150 முன்பள்ளிகள் எடுத்து அதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி யூனிசெஃப் நிறுவனம் அந்த வளங்களை கொடுத்தது, ஆசிரியர்களுக்கு வலுவூட்டியது. அப்ப என்னுடைய கல்வி, நான் இந்த யுத்த காலம் உளவு பிரச்சனைக்கு இங்கேயே வாழ்ந்து இந்த இதை டெவலப் பண்ணினாங்க. அப்ப இப்ப ஒரு மிக உயர்ந்த ஒரு வளர்ச்சி கட்டத்துல நாங்க இருக்கிறோம். அப்ப லண்டன்ல இருந்து இணைவிலை சேர்ந்த சச்சிதானந்தம் பொறியியலாளர் மற்றும் சூரிய சேகரம் என்பவர் இருவரும் இலங்கைக்கு வந்து ஒரு ஃபண்ட், நிறைய ஃபண்டை சேர்த்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கல்வி குழுமம் என்ற ஒன்றை உருவாக்கி உலக நாடு உள்ள எல்லா தமிழர்களையும் இணைத்து இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் வவுனியா பல்கலைக்கழகத்திலையும் ஒரு டிப்ளமா பாடநெறிய துவங்கி இருக்கிறோம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு. அப்ப இது ஒரு புரட்சிகரமான ஒரு நிலை. ஆனா முன்பள்ளி ஆசிரியர்கள் இப்பத்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் சொல்லியிருக்கு அவ டிகிரி முடிக்கணும். அப்ப நாங்க இந்த டிப்ளமாவோட தொடர்ந்து ஹையர் டிப்ளமா, பிறகு 2-3வது வருஷம் ஒரு டிகிரி ஆகிறதுக்கு இப்ப பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவையும் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு நல்ல நிலைக்கு இந்த முன்வழியை கொண்டு போறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். நல்ல முயற்சி. உண்மையில இந்த முயற்சி இந்த கல்வித்துறைக்கு மிக அத்தியாவசியமானது. ஒரு அடித்தளத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டுறேன், ஒரு அடித்தளம் இறுக்கமாக இருக்கணும்னு சொல்வார்கள். அதே போல முன்பள்ளி சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கல்வியினால அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்வதற்கு அதை உந்து சக்தியாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு படிநிலையாக இருக்கும். என்னென்ன முந்தைய நாங்கள் கற்ற காலத்திலும் கூட அந்த முன்பள்ளிகள் பெரிதாக கவனிக்கப்படுவதில்லை. ஊரில் இருக்கும் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு படித்த ஒருவர் தான் வந்து எங்களுக்கு சொல்லி தருவார். பெரிய கற்றல் வளங்களும் எங்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த முன்பள்ளிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொல்லியிருந்தது போல வெற்றி என்று சொல்லியிருந்தீங்கள், அதில் மாற்றங்கள், அந்த மாற்றங்களை உள்வாங்குகிறார்களா? எங்கள் சமூகத்தில் இது உள்வாங்கப்படுகிறதா? போதுமாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? அதற்கு ஏற்ற மாதிரி நடத்துகிறார்களா என்று கேள்வி. அப்ப இதுல மிக முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா முன்பள்ளியில அந்த பெற்றோர் மிக முக்கியமானவை.
அப்ப அதுல பெற்றோர்லயே அம்மாமார் தாய்மார் தான் உண்மையாக அவ தாயை சொல்றது முதலாவது டீச்சர், முன்பள்ளியில முதலாவது டீச்சர் அம்மா தான், ஆம். ரெண்டாவது அம்மா டீச்சர்னு சொல்றது. அப்ப அந்த முன்பள்ளியில பள்ளிக்கூடமும் வீடும் நல்ல ஒரு இணைவா இருக்கும். அப்ப முன்பள்ளி ஒரு பள்ளி வீட்டின் மாதிரியா அரவாசி, அரவாசி பாடசாலையின மாதிரியா இருக்கும். இப்ப லண்டன்லயோ இப்ப உங்களோட நாடுகள்ல அது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களோட இணைஞ்சு ஒரு ஹை லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. ஆம். அப்ப இங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்ல, ஒரு கொஞ்சம் தனியார் முன்பள்ளிகள் ஒரு 2 வீதம் அப்படி வச்சிருக்கணும். மற்ற முன்பள்ளிகள்ல உள்ளூராட்சி திணைக்களம் ஒரு 3 வீத முன்பள்ளியை வச்சிருக்கு. மிச்சம் எல்லாமே பொது சேவை நிறுவனங்கள் தான் நடாத்துகின்றன. அப்ப அதில கன பிரச்சனைகள் காணப்படுகிறது. மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இவைக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியிருக்கு, பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியிருக்கு, மிக முக்கியமாக படித்த பேரண்ட்ஸுக்கும். அவை இந்த மிக முக்கியமாக முன்பள்ளியில சுற்றாடலை புரிந்து கொள்ளுதல். எங்கட சூழல்லயே எல்லாம் இருக்குது வளங்கள், எங்கட கிரவுண்ட், எங்கட மரங்களுக்கு கீழே எல்லா அந்த பயிற்சிகளையும் பெறலாம். அப்ப பிளாண்டட் லேர்னிங், டிஜிட்டல் உலகம். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு போனையே கொடுத்து விடுகிறார்கள். அதுக்குள்ள முழுக்க போனையே பார்த்து கொண்டிருக்கிறதுனால பல பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. ஆக இந்த துறையை வளர்ச்சியடைய செய்யறதுக்கு குடும்பங்களை வலுவூட்ட வேண்டி இருக்குது, பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இப்ப நாங்க டீச்சர்ஸுக்கு சரி ப்ரோக்ராம் செய்யறோம், இப்ப நாங்கள் இனி பேரண்ட்ஸுக்கும் இப்படியான ப்ரோக்ராம் செய்யறதுக்கான சில கூட்டங்களை, ஒன்றிணைந்த கூட்டங்களை பாடசாலைகளோடு இணைந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஓ, அவ்வாறு செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் என்று ஏற்படும். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் உங்களுடைய நூல்கள் பலவ இந்த முன்பள்ளி கற்றலுக்காக நீங்கள் அதனை ஆக்கி இருக்கிறீர்கள். நான் 56 நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொண்டு இது சரிதானா அல்லது மேலே இதுக்கு மேல் இருக்கின்றனவா? ஆம், அதாவது நான் நிறைய வாசிப்பது, என்னுடைய கிராமம் உங்களுடைய கிராமத்துக்கு அருகில் உள்ள கிராமம் தான் தொல்புரம் கிராமம். அப்ப சங்கானை நூலகம், எங்களுடைய வடக்கம்பரை நூலகம், வட்டுக்கோட்டை நூலகத்துல தான் என் வாழ்க்கை கூடுதலாக கழிந்தது. அதை விட யாழ்ப்பாண மாநகர சபை நூலகம். அப்ப நிறைய வாசிக்கிறதுனால சிறு வயதிலேயே அப்ப யுத்த காலத்துல கூட நாங்கள் அந்த வாசிப்பை நேசித்தோம். அதனால எனக்கு ஒரு எழுதுற ஆற்றல் வந்தது. அப்ப நான் பிறகு பத்திரிகைகளுக்கு எழுத தொடங்கி ஆரம்ப காலத்துல பாடசாலை மாணவர்களுக்கான சில நூல்களை வெளியிட்டு கொண்டிருந்தேன். அதனை தொடர்ந்து அறிவியல் சிந்தனை அலைகள் என்ற நூலை நான் 1994 வெளியிட, அது ஒரு தேசிய ரீதியான அதுக்கு ஒரு பரிசு கிடைத்தது. அது ஒரு நிறைய பெறுமதியான பணம் கிடைத்தது. அப்ப அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நானே என்னுடைய சுய வலுவூட்டல்ல புத்தகங்கள் தேவையாக இருந்தன. அப்ப அரசியல் ரீதியான ஒரு சேலம் ஒரு செமினார் செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு புத்தகம் அடிக்க அதுல வெளியிட்டு அதை செய்திடுவேன். அதே போல ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வுகள், இந்த விடுதலை போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது மக்களுக்கான விழிப்புணர்வு நாடகங்களையும் நாங்க போட்டிருக்கிறோம். அதோட ஒரு 5-6 நூல் வந்தது. அதனை தொடர்ந்து நான் ஆசிரியராகி கல்வித்துறையில வந்த உடனே நான் அப்படியே கல்வித்துறைக்கு மாறிட்டேன். அப்ப சமூக நிலையிலிருந்து கல்வித்துறை சரியான வீக்கா இருந்தது இருக்கு. இப்போ கூட அப்படித்தான் இருக்குது. அது சரியா இருந்தா மிச்சம் எல்லாம் சரியா இருக்கும். எங்களுடைய தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வன்முறை கலாச்சாரம், ஒரு வாழ்வெட்டு கலாச்சாரம், ஒரு பண்பாடு சரியா இல்லை. அப்ப அதுக்கு மிக முக்கியமாக கல்வியை சரியா செயற்படுத்த வேண்டும். ஆக ஆசிரியரை வலுவூட்ட வேண்டி இருக்கு. இந்த முன்பள்ளிகள் மாதிரி எங்களோட ஆசிரியர்களை வலுவூட்ட, எங்களோட ஆசிரியர்களுக்கு சம்பளமும் காணாது, போதுமானது அளவு இல்லை. ஸ்ரீலங்காவில ஒரு உலகத்திலேயே மிக குறைஞ்ச சம்பளம் கொடுக்குற நாடுகள்ல ஒன்று ஆசிரியர்கள். அப்ப ஆசிரியர்களை வலுவூட்டுறதுக்கு நூல்கள், அப்ப எந்த நூல்கள் நல்லா எல்லா இடமும் பரவியது. அப்ப வெளிநாடுகளுக்கு கூட அனுப்பினார்கள். அப்ப தேவையை பொறுத்து தான். அப்ப நான் உண்மையாக அறிவுக்கு எழுதுறது உண்டு, இது தேவை. அப்ப டிப்ளமா படிக்கிறவைக்கு, அப்ப எங்களோட கொலிஜ் எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் இல்லை தமிழ்ல. அப்ப கொஞ்சம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஒரு 4-5 புத்தகம் எழுதுவார்கள். அப்ப இந்த தேவையை மிக அவசியமாக நிறைவேற்றும் என்ற வகையில நான் நூல்கள் எழுதுறேன். எனக்கு நூல்கள் எழுதுறதுக்கு மிக சாதகமான சூழலா இருந்தது. எல்லோரும் அதை புத்தகங்கள் தேவையா இருந்ததுனால நிறைய எல்லாரும் வேண்டினார்கள். அப்ப பொருளாதார ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை வரவில்லை. மேலும் எனக்கு பல விருதுகள் கிடைத்தன. அப்ப அதனால இந்த நூல் கலாச்சாரம், இப்ப நான் என்னுடைய காருக்குள்ள நூல்கள் இருக்கும், நான் எங்க போனாலும் புத்தகம் தான் அன்பளிப்பாக கொடுக்கறது.
எங்கள் ஊரில் சொல்புரம், சித்தங்கனி, பன்னாகம், வடலி அடைப்பு, வட்டுக்கோட்டை எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய சித்தங்கனி ஒன்றியம் உங்கள் அண்டலையும் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஒரு பெரிய ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை இந்த பாடசாலையிலும் சுத்தி இருக்கிற ஹிந்து காலேஜ், அதே போல சித்தங்கனி கணேசா, அப்ப இந்த பாடசாலைகள் எல்லாத்தையும் சேர்த்து முன்பள்ளிகளையும் சேர்த்து அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். நாங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏனைய மாகாணத்துல ஏனையவையும் வந்து பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு அப்ப பிள்ளைகளுக்கு சரியா வாசிப்பை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அப்ப கூட வெளிநாடுல எல்லாம் சின்னன்லயே கற்றுக் கொடுத்துருவாங்க, பிள்ளை தானாக படிக்கும். அப்ப இங்க பிரச்சனை அந்த வாசிப்பை கற்றுக் கொடுக்கறது ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டது, வெங்கட காலத்துல இருந்தது. அப்ப அதை நாங்கள் இப்ப விழிப்புணர்வு செய்யறதுக்கு எங்களோட மாநகர சபை நூலகம் ஒரு நல்ல வேலையை செய்து ஒரு நடமாட பெரிய பாஸ் இருக்கு. அப்ப அவர்கிட்ட சொன்னோம்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு வருவினான், வந்து வாசிக்கிறது, கதை சொல்றது, அப்படி ப்ரொஜெக்ட் அதை நாங்கள் இணைச்சு இப்போ ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை செய்யறோம். அது எங்களுக்கு நல்ல பயனாகவும் இருக்கு. அதோட இப்ப வெளிநாட்டு அன்பர்கள் நாங்க காசுகள் வேண்டதில்லை, பொருளா புத்தகம் பண்ணி தரணும் பிள்ளைகளுக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு அது பரிசா கொடுக்கறது. அப்புறம் அந்த புத்தகத்துல கேள்விகள் கேட்கறது, வாசிப்பு பல்வேறு வகையான மௌன வாசிப்பு இது வாசிச்சு நாங்கள் ஒரு ரீடிங் கல்ச்சரையும் ஒரு கல்வி கலாச்சாரத்தையும் இப்ப நாங்க களத்துல செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு வெற்றியும் அளிக்குது. எங்களோட அடுத்த சந்ததி எல்லாம் அவங்கள நாங்க இனி சரியாக்கணும். நாங்கள் யுத்தத்தாலையும் இதாலையும் சரியா அளப்புக்களை இதானிட்டோம். அவங்களும் ஒரு கற்கின்ற சமூகமாகிறதுக்கான செயற்பாடுகளும் வேலை திட்டங்களும் தான் இப்ப கூடுதலாக செய்கிறோம். ஆமாம், நான் உங்களுடைய சில தகவல்கள் தேடிய பொழுது அந்த மூளைக்குள் நூலகம் என்று சொல்லி ஒரு மூளைக்குள் ஒரு நூலகத்தை செய்வோம் என்று சொல்லி நீங்கள் அந்த திட்டம் அதை செய்து கொண்டு வருகிறீர்கள். பாடசாலைகள் முன்பள்ளிகளிடையே செய்து கொண்டு வருகிறீர்கள். மேல அதை பார்க்கும்போது பிள்ளையோருக்கு தூக்கி பார்க்கும் அந்த புத்தகத்தை, என்ன இருக்குதுன்னு படங்களையாவது பார்த்து இந்த படத்துக்கு கீழே என்ன எழுதி கிடக்கு அதை வாசிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது என்னன்னா, எனக்கு ஒரு நண்பர் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பிரான்ஸ்ல இருந்து வந்தவர். அப்ப அவர் சொன்ன அங்க அந்த கல்ச்சர் வீட்டுல எங்கேயோ ஒரு மூலையில அதிகமா அந்த சின்ன பிள்ளைகள் 3-4 வயதுலயே அவருக்கு ரூம், அந்த ரூம்ல ஒரு மூலையில புத்தகங்கள் இருக்கும். அப்ப அப்பா அம்மா இரவு படுக்க போய் அந்த புத்தகத்துல பார்த்து கதை சொல்லுகிறோம். அப்ப இது ஒரு கல்ச்சராகவே அங்க இருக்குது தாங்கள் வாழ்ந்த பிரதேசத்துல. அப்ப அதை நீங்கள் இங்க செய்து பாருங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கள் வகுப்பறையில, பாடசாலையில, வீட்டுல, அது வீடு மிக சின்னனா இருந்தாலும் ஒரு மூலையில ஒரு குசினிக்கையும் ஒரு அம்மா செய்து வச்சிருந்து காட்டியிருந்தா, இதுவும் ஒரு ஒரு கற்றல் கலாச்சாரத்தை எங்களை மண்ணில் ஏற்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை எளிமையான ஒரு வலுவூட்டல். இந்த கணக்க காசு தேவையில்லை, ஆனா அவைக்கு நாங்க புத்தகங்களை கொடுப்போம். புத்தகங்களை எங்களுக்கு தருகிறார்கள் பலர், புத்தகங்களை கொடுக்கலாம். நிச்சயமாக. நாங்கள் நேரடியாகவே உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் கல்வி இதுகளுக்குள் வந்திருந்த பணியெல்லாம் நான் மீண்டும் உங்களுடைய சின்ன வயதுக்கு ஒருக்க செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் தொல்புரத்தில் பிறந்திருந்தோம் என்று சொல்லி. உங்களுடைய பள்ளிக்காலங்கள் மிக அழகானவை. உங்களுடைய நண்பர்களும் பலர் சொல்லியிருந்தார்கள், உங்களுடைய சேர்ந்து படித்து பழகிய காலங்கள் நினைவுகளை. எனக்கு என்னுடைய கணவரும் உங்கள் நண்பர் என்பதால் அவரும் சில தகவல் சொல்லி இருந்தார், உங்களுடைய பள்ளி காலங்கள் எவ்வாறு இனிமையானவை என்று சொல்லி. அவற்றையும் ஒன்று சிலவற்றை மீட்டுக் கொண்டு நாங்கள் அடுத்த படிநிலைக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். ஆமாம், நான் என்னுடைய ஆரம்ப கல்வி தொல்புரம் கிழக்கு விக்னேஸ்வரா வித்தியாசம் என்னுடைய ஊர்ல படித்தேன். உங்கள் அம்மா அப்பா அவர்களும் ஆசிரியர், உங்கள் அம்மா அப்பாவும் ஆசிரியரா இருந்தார்களா? அம்மா ஆசிரியரா இருந்தவரா உங்களுடைய? அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர். அம்மாவும் ஆசிரியர், அப்பாவும் ஆசிரியரா இருந்தவர். அப்ப நாங்கள் 3 பேர், அண்ணாவும் நானும் தங்கையும். அண்ணா கனடாவில் இருக்கிறார். அப்ப நான் சுழிபுரம் விக்டோரியா காலேஜ்ல நாங்க படிக்கிற காலத்துல அருணாசலம் பிரின்சிபல்லா இருந்தவர். அவர் எங்களை சரியா வேலை ஊட்டினார். கற்றல் நார்மலா இருந்தாலும் எங்களுடைய ஆளுமையில லியோ கிளப் என்று சொல்லியும் ஏஎல் ஜூனியர் என்று சொல்லியும் நாங்க சமூகத்துல போய் நடுறது. அதே போல அந்த சுழிபுரம் தெற்கு பிரதேசத்துல ஒரு மோசமான ஒரு இந்த நோய், அதாவது தொழுநோய் இருந்த பிரதேசம். இப்ப அது மிக குறைஞ்சிட்டது. அங்க நாங்க போய் சேவை செய்தோம் அந்த மக்களுக்கு. அப்ப களத்துல எங்களை இறக்கினது எங்களோட பள்ளிக்கூடம், எங்களோட நண்பர்கள். நாங்களெல்லாம் அதான் துரையரங்கன், அப்ப நாங்களெல்லாம் ஓயல் வகுப்பிலேயே அப்படி சேவை செய்கிறது.
மூளாய் வைத்தியசாலை போய் வைத்தியசாலையை துப்புரவாக்கி வேலை செய்யறது. அப்ப இந்த சமூகம் நோக்கிய செயற்பாடுகளை அந்த இதுல நாங்கள் செய்தோம். அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு அந்த காலத்துல இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற காலம் 83 பேட்ச் நாங்கள் ஓயல். ஆனாலும் கூட நாங்கள் ஒரு சுதந்திரமாக செயற்பட்டோம். அந்த நீங்க சொன்ன அந்த மகிழ்ச்சி, திருவடிநிலை கடற்கரையில நாங்கள் நீந்த பழகினது, எவ்வளவு நேரம் நீந்துவோம். அப்படி கெசோர்னா பீச் எங்களை சுற்றி விடுற சூழல் ஒரு நல்ல சூழல். அப்ப எங்கட அதிபர் அருணாசலம் என்ன செய்வாருன்னா, பின்னேரங்கள்ல வீட்டை கூட்டி கொண்டு போய் அவர் படிப்பிப்பார், இங்கிலீஷ் சொல்லி தருவார். அப்ப எங்களோட காலத்துல அடுத்த நாங்க இப்ப ஏழுக்கு வரைக்குள்ள அவர் பிரின்சிபலா இருந்தவர். அவர் யாழ் மாவட்ட அதிபர் சங்க தலைவரா இருந்தவர். அவர் என்ன செய்தார், அவர் போராட்ட காலத்துல பிரபாகரனோடய கூட்டிக்கொண்டு எங்களை கதை வச்சார். அந்த காலத்துல ஏழுலயே நாங்க பிரபாகரனை நேரடியா சந்தித்தோம். அதே நேரத்துல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கையும் நேரடியாக நாங்க சந்தித்தோம் கொழும்புல போய். அவர் எங்களோட ஆளுமைகளை சொல்லிவரம் விக்டோரியா கல்லூரி ஒரு பல பரிமாணங்கள்ல வளர்த்தது. அதுல அந்த அருணாசலம் அதிபருடைய செல்வாக்கும், ஏஎல் ஜூனியன், ராஜேந்திரம் சார் எங்களுக்கு தமிழ் படிப்பிச்சவர், பாக்கியம் டீச்சர் தமிழ் படிப்பிச்சவர், அந்த அந்த பசுமை நடந்த நினைவுகள், ஆசிரியர்கள் எங்களை வழிப்படுத்தினது. பிறகு ஏஎல்ல நான் பிறகு சயின்ஸ் படித்தேன். அப்ப சவுந்தி சார், அப்ப சொல்லுகிற விக்டோரியா கோலிச்சு அந்த காலத்துல ஒரு கொடிகட்டி பறந்த காலம். தனபால சிங்கம் சார் எல்லாம் யாழ் மாவட்டத்திலே மிகப்பெரிய டியூஷன் மாஸ்டர்களும் பெரிய ஆசிரியர்களும் தான் நாங்க படிப்பித்தார்கள், கார்ல வந்து படிப்பிப்பார்கள். அப்ப அவர்களிடம் படித்த அந்த அந்த பசுமை நிறைந்த நிலையான அந்த அனுபவங்கள் தான் எங்களை பாருங்க, இவ்வளவு யுத்தம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு இடம்பெயர்வு, மிக கொடுமைகளை அனுபவித்தோம். ஆனா நாங்க முகம் கொடுக்கிறோம். ஆனா இப்பத்த பிள்ளைகள் அந்த முகம் கொடுக்குவதில்லை. அப்ப நீங்க சொன்ன அந்த பாடசாலை காலங்களுக்கு அப்ப நாங்க நாடகம் நடிக்கிறது, பாடுறது, ஆடுறது, அது ஒரு கலை. அப்போ கூடுதலாக இந்த நண்பர்கள் எல்லாம் அவங்க கூட ஒரு பண்ணா எங்கட சொல்லிவிடுறோம் எல்லாரும் சேர்ந்து அந்த வடக்கம்புற மோகனரங்களை நாடகம் ஆடுவோம், நாடகம் நடிப்போம், விக்டோரியா காலேஜ்ல நடிப்போம். அதே நேரத்துல நாங்கள் இந்த திருக்கூத்துகளும் விழிப்புணர்வு, மக்கள் விழிப்புணர்வு. அப்ப அந்த பாடசாலை காலம். ஆனா இப்பத்த மாணவருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கு. அவர் அந்த களத்துல இறங்காம இருக்கிறார்கள். அப்ப அது கூடுதலாக ஒரு உண்மையாக இப்ப நீங்க சொல்ல ஒரு எனர்ஜி வருகுது அந்த காலத்துல. நீங்கள் சொல்லும் விதத்தை கேட்கும் போதே எனக்கு ஆசையாக இருக்கிறது. ரசித்து அழகாக நீங்கள் அந்த காலத்தை போய் வந்து அந்த அழகாக சொல்கிறீர்கள். அந்த உள்வாங்கி இருக்கிற உங்களுடைய மன உணர்வு அப்படியே உங்களுடைய சொற்களாக வெளிவருகின்ற போது மிக அழகாக இருக்கின்றது. ஒரு அழகிய ஒரு காலம் அந்த காலம். அதற்கு பிறகு அடுத்த படிநிலை நீங்கள் பல்கலைக்கழகங்கள் சென்று கல்வியல் ஆசிரியராக கடமையாற்றி அடுத்த படிநிலைக்கு செல்கிறீர்கள். அதையும் அப்படியே தொடர்ச்சியாக அந்த காலப்பகுதிகளையும் நினைவுபடுத்துங்கள். நான் ஏஎல்ல சயின்ஸ் தான் படிச்சேன். நான் அப்ப 86 காலம். அப்ப எங்களோட வட்டுக்கோட்டை தொகுதியுடைய பொறுப்பாளர் தியாகி திலீபன். அப்ப மாணவர் அமைப்பு, நாங்கள்லாம் மாணவர் அமைப்புலையும் செயற்பட்டு கொண்டிருந்தோம். அப்ப ஏஎல் படிச்சா எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல. அதுல டீச்சிங்கு கோல் பண்ணி போட்டி பரீட்சை நடந்து நான் அதில் ஈடுபட்டுட்டேன், டீச்சர் ஆயிட்டேன். பிறகு நான் பேராதனை பல்கலைக்கழகத்துல எக்ஸ்டர்னலா படிச்சு டிகிரி முடிச்சு, அப்ப ஆசிரியத்துல அப்புறம் டிப்ளமா முடிச்சு, முதல் ஒரு கஷ்ட பிரதேச பாடசாலை வட்டுக்கோட்டை புலவத்தை அமெரிக்கன் மிஷன் பாடசாலை, அதன் பின்னர் அராலி சரஸ்வதி மகா வித்தியாலயம். அதுக்கு பிறகு எங்களுக்கு உயர் போட்டி பரீட்சையில நான் கோப்பாய் ஆசிரியர்கள் ஆசாலை விரிவுரையாளராக வந்து 2000 வருஷம் எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்விய கல்லூரி முதல் இலங்கையிலே, அதாவது ஏஎல்லோட அப்படி யூனிவர்சிட்டிக்கு அடுத்ததாக ஆசிரியர்களை பயிற்சி கொடுக்குற நிறுவனம். அவங்க நான் முதலாவது கல்விக்கு தரம மாட்டுக்கும் பொறுப்பான உபவீடு அதிபதியாக சிரேஷ்ட விரிவுரையாளராக வாரேன். இதுதான் இந்த கரியருடைய வளர்ச்சி. அப்புறம் அங்க நல்ல பயிற்சிகள் கிடைத்தது. 3 முறை இந்தியாவுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு போய் படிச்சிருக்கிறேன். சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன், அது தொடர்பான நூல் வெளியிட்டிருக்கிறேன். அதே போல மலேசியாவுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுவே அந்த வெளிநாடுகளில் நாங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு கள பயிற்சியை தந்தது. அது எங்களோட பாடசாலை ஆசிரியர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்ப இந்த வகையில என்னுடைய வாழ்க்கையில கூடுதலாக நாங்கள் சேவை செய்ய அரசாங்கம் தான் எங்களை எல்லா பாடநெறிக்கும் எல்லாம் இலவசமாக படித்தது தான்.
ஆக எல்லாமே அரசாங்கம் தான். அந்த வெளிநாடுக்கு போனால் என்ன, படித்தால் என்ன, ஆகவே நாங்கள் மக்களுடைய வரிப்படத்துல இதை பயன்படுத்தினாங்கள். ஆகவே இந்த மண்ணில் இருக்கணும். என்னோட படித்த ஒரு 100 பேர் படிச்சால் 90 பேர் தான் இருக்கிறாங்க. 90 பேரும் வெளிநாடு, 10 ஆமா, பேர் தான் 10 இருக்கிறோம். பேர். அப்ப ஆமா, அப்ப நாங்க இந்த மண்ணுக்கு கட்டாயம் செய்ய வேணும். நிச்சயம், இவ்வளவும் இந்த மக்கள் தான் எங்களை வளர்த்து விட்டது. ஆகவே நிச்சயம். நாங்கள் கூடுதலாக எங்களோட யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறது இலங்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு பயிற்சி கல்லூரி. அங்க ஒரு வருஷத்துல 800 பேர் வருவினம். பிரம்மாண்டமான கட்டடம். எம்பி சித்தார்த்தன் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கிய காணில தான் அது கட்டப்பட்டிருக்குது. அப்ப இலங்கையிலேயே இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அதோட சேர்த்து சிங்கள பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் படிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக இருக்கு. இப்ப இந்த வருடம் எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்வி ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக, கல்வியியல் பல்கலைக்கழகமாக பரிணமிக்கின்றது. ஓ ஓ அது அடுத்த படிநிலைக்கு வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம். எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தை கல்வி நிலையில ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இந்த கல்வியல் கல்லூரி வந்த முறையும் அதை இப்போது தொழிற்பட்டு கொண்டிருக்கிற முறையினாலும் பல பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய புள்ளிகள் பெற்றிருந்தாலும் கல்வியல் கல்லூரியை நாடுவதாக நான் செய்திகள் வாயிலாக சில கூறுவதையும் கேட்டிருக்கின்றேன். இவ்வாறு கல்வியல் கல்லூரிகளை நாடுகின்ற பிள்ளைகளுடைய மாற்றங்கள், அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி நீங்கள் சில கருத்துக்கள் தாங்க. மிக முக்கியமா என்னடா, இந்த இலங்கையில உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்துல படிச்சாலும் வேலையே கிடைப்பது சரியான கஷ்டம். இந்த சயின்ஸ், மேத்ஸ் ஏனைய துறைகளுக்கு போனா பரவாயில்ல, ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆனா கொலிஜ் எஜுகேஷனுக்கு வந்தால் அவர் கோர்ஸ் முடிச்சாருன்னா, 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சாருன்னா அடுத்த 3 மாதத்துல சட்டத்திலேயே இடம் இருக்கு, அவருக்கு நியமனம் கொடுக்கும். அப்ப அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதோட அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வயதுல வந்தா 23 வயதுல முடிச்சிருவார். அதுக்கு பிறகு டக்குன்னு அவர் அடுத்த பிஇடி, எம்இடி செய்து அவர் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்ச மாணவர்களோட ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிடுவார். 30 வயதுல சில நேரம் அவர் SLAS எடுத்து பெரிய அதிகாரியா ஆயிடுவார். அப்படி பல அதிகாரிகள் எங்கள்கிட்ட 25 வருஷம் அவங்களோட கொலிச்சு தொடங்கி வந்துட்டாரு. அப்ப அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தை விட்டுட்டு கூடுதலாக ஆர்ட்ஸ் பிள்ளைகள், இப்ப சயின்ஸ் பிள்ளைகளும் வருது. அடுத்தது நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுடைய வறுமை தான் கூடுதலான தாக்கம். தமிழ் மக்களுக்கு 60% மேற்பட்டவர்கள் மிக கடுமையான வறுமையான பிள்ளைகள். அப்ப இங்க கொலிஜ் எஜுகேஷன் ரெசிடென்சியல் கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ, கவர்மெண்டே சாப்பாடு, இருக்கிற இட வசதி எல்லாம் கொடுக்குது. அப்ப ஏழை பிள்ளைகள், மிக கட்டிக்கார பிள்ளைகள் டக்கண்டு பல்கலைக்கழகமும் போகாமல் இங்க வருகிறார்கள். இப்ப இந்த பாலிசி மேக்கிங் அரசாங்கம் பல்கலைக்கழக கட்ட விட்டுருந்தா பல்கலைக்கழகம் தான் போகணும், மற்றவைதான் கொலிஜுக்கு போகலாம்னு சொன்ன ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா அது இப்ப மாற்றம் அடைகிறது. அடுத்த வருஷத்துல வந்து இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறுகின்றது தானே. அப்ப பிள்ளைகள் விரும்புற படிப்புக்கு வர முடியும். அதுதான் இந்த கொலிஜ் எஜுகேஷன் சரியாக புகழ் பெற்றது காரணம். உடனடியாக தொழில் வாய்ப்பு, உண்மையா தொழில் வாய்ப்பு தானே மிக முக்கியமானது. அதை நாடித்தானே கல்வி இருக்கின்றது, இருக்க வேண்டும். அப்ப இலங்கையில அது தொழிலுக்கும் கல்விக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்ப அதனாலதான் நீங்க பாருங்க, இப்ப என்ன எங்கட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள பிள்ளைகள் படிச்சுட்டோ படிக்காமலோ உடனடியாக வெளிநாடுதான். வேற நீ என்ன வேற போற, ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் படிச்சு இங்கே இருக்கும். அவங்களும் பாருங்க, இப்ப எங்கட வேம்படியிலயோ F90லயோ மிகச்சிறந்த பொறுப்பேறு எடுக்கிற பிள்ளைகள் இந்த மண்ணில இருக்காது. அது பல்கலைக்கழகம் படிச்சு டக்குன்னு வெளிநாடு போயிடும். ஆகவே இங்க ஒரு 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 உணர்ச்சி வட்டம் என்றும் இந்த மண்ணில. அப்ப இங்க வாழக்கூடிய தகுதி, சக்தி எல்லாம் இருக்குது, வாழலாம், நல்ல வளம் இருக்குது. ஆனாலும் கூட தமிழ் மக்கள் மிக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் தொகை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியா இப்ப 6ல நிக்குது. அப்ப அவ்வளவுக்கும் யாழ் மாவட்டத்தில இருந்து மக்கள் வெளிநாடு சென்று கொண்டே இருக்கிறார் பெற்றுமளவு. 21 ஆசனங்கள்ல இருந்த பாராளுமன்றத்து இப்பொழுது 6 ஆசனங்களுக்கு வந்தது. உண்மையில மக்கள் தொகையின் வீதத்தை பொறுத்துத்தானே அதனால குறைந்திருக்கின்றது. கவலைக்குரிய விடயம்தான். எங்கென்றாலும்
மாற்றங்கள் வரும் என்று நினைக்கிறீங்களா? இப்பொழுது இப்ப இந்த கல்வி முறையில் மாற்றங்கள் வர்றபடியினால அடுத்தடுத்த படிநிலைகள் இப்பொழுது அரசியலாக இருக்கலாம், வேறு வேறு முறைகளிலும் கல்வியில் மாற்றங்கள் வரும் பொழுது அது சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் ஆனால் போதிய அளவு எனக்கு என்னுடைய நீங்கள் சொன்ன விடய மிக முக்கியமானது. ஒரு மாற்றம் தான் உண்மையாக எங்களுடைய இதுவரை நடந்த அரசியல் வரலாறுக்கு பின்னர் இப்பொழுது ஒரு இப்ப சிங்கள பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதியும் இந்த ஜேவிபியினுடைய பிரவேசமும் அது நேர்மையாகவும் சரியாகவும் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற பொழுது அது தேசம் விடுதலை அடையும். உண்மையாக நான் அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் பல கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு சேஞ்ச் வரணும். தொடர்ந்து எல்லாரையும் நாங்க சாட்டி கொண்டிருக்கலாது. உண்மை சரியா நேர்மையாக ஊழலற்ற ஒரு ஆட்சியை செய்கின்ற பொழுது எல்லாரும், அப்ப இந்த அரசாங்கம் சொல்கிறது எல்லாருமே சமமாக நாங்கள் மதிப்போம், சமமான உரிமைகளை வழங்குவோம், சமமான வசதிகளை வாய்ப்புகளை வழங்குவோம். இது இருந்துன்னு சொன்னால் நாங்கள் இந்த மண்ணில நல்லபடி வாழலாம். அப்ப நாங்கள் கூடுதலாக எங்களுடைய செயற்திட்டங்கள் இந்த என்ஜிஓஸோட, அரசு நிறுவனங்களோட, அரசு சார்பற்ற நிறுவனங்களோட மக்கள் விழிப்புணர்வு இதை தான் செய்யற ஊடகங்களின் ஊடாகும். நான் தொலைக்காட்சியில தொடர்ந்து நான் ப்ரோக்ராம் செய்து கொண்டு வரோம். அப்ப எம்மை நாமே வலுப்படுத்த எங்கட காலில் நாங்களே நிற்று உண்மையா டயஸ்போராக்கள் நீங்கள் வெளிநாட்டுல இருந்து அப்ப நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை மிகப்பெரிய ஒரு உதவியையும் சேவையையும் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தியாக்கி கொண்டு வாரீங்க. சில பேர் கூட தேவையில்லாமலும் கொடுக்குறார்கள். ஆனா மிகப்பெரிய புனிதமான பணி. யுத்தத்துக்கு பிறகு மிக மோசமான பாதிப்பு. இன்றும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 பிள்ளைகள் காலமா பாடசாலைக்கு சாப்பிடாம தான் வரும். அப்ப பிரைமரி பிள்ளைகளுக்கு அரசாங்கம் கொடுக்குது சாப்பாடு. இடைநிலை கல்வி பிள்ளைகள் பாடசாலையில மயங்கி விழும். அப்ப பல கண்ணீர் கதைகள் இருக்கிறது. அப்ப அதுகளுக்கு உணவு கொடுக்கறது எப்படி? அப்ப சில நிறுவனங்கள் உதவி செய்யுது, சில பிரதேசத்துல உதவி செய்கிறார்கள். அப்ப இந்த டயஸ்போராக்கள் ஒரு மிகப்பெரிய தொப்புள் கொடி உறவு. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவூட்டி எங்களை பாதுகாத்து எங்களுக்கான பல உதவிகளை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்துல கலை கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்கறதுக்கும். அப்ப இது அரசியல் ரீதியா வளர்றதுக்கு கொஞ்சம் டயஸ்போராக்கள் இன்னும் விழிப்புணர்வுகளையும் இங்கேயும் ஆர் சரியானாக்கள் ஆர் உண்மையா ஒர்க் பண்ணினவண்டு எங்களுக்கு வழிபடுத்தணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இலங்கை இந்த மாற்றம் சிங்கள டயஸ்போராக்கள் தான் புத்திஜீவிகள் வெளிநாட்டுல இருந்தவங்களெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்துதான் இந்த அரசாங்கத்தை நிறுவினாங்க. ஆக தமிழ் பகுதியிலையும் இந்த உசுப்பேத்துறவையும் பம்மாத்து விடுறவையும் இதையெல்லாம் விட்டுட்டு தூய்மையான உண்மையான தேசத்துக்கு உண்மையா தங்களை அர்ப்பணிச்சு தியாகம் செய்து அந்த நாள்ல தான் நாங்க இருக்கிறோம், மாவீர தினத்துலதான் இருக்கிறோம். அவங்கள பூசிக்கணும், அவங்களுடைய தியாகத்தை ஏற்கணும். அதே நேரத்தில் நாங்கள் நீங்க சொன்னது போல மாற்றம். அப்ப அடுத்த சந்ததிக்கு நாங்க கல்வியை கொடுக்கணும், அடுத்த சந்ததிக்கு நாங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும், தொழில் வாய்ப்பை கொடுக்கணும். ஆகவே யுத்தத்தால ஒன்றும் செய்யலாம். அப்ப ராஜதந்திரம் இதுவரை வந்த அரசியல்வாதிகள் சரியாக ராஜதந்திரத்தை பின்பற்றவில்லை. சரியாக சிங்கள மக்களுக்கு எங்களோட பிரச்சனையை சரியா சொல்ல இல்லை, சிங்கள அரசியல்வாதிகளுக்கு சொல்லவில்லை. அப்ப இந்த புரிந்துணர்வை புத்திஜீவிகள் இப்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினோம். அதுவும் ஒன்று புத்திஜீவிகள். அப்ப ஸ்ரீலங்கா ஒரு மிகச்சிறந்த நாடு, உலகத்திலேயே அழகான நாடு. இப்ப நல்ல நிறைய வெளிநாட்டு பிரியாணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நிறைய இந்த அந்நிய செலாவணி வந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்லது போல ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நல்ல மாற்றத்தை நாங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டிருக்கலாது அரசியல். அவ நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை நாங்க ஒத்துழைப்பை வழங்கணும் என்ற ஒரு புத்திசாலித்தனமாக நடக்க வேணும். மோட்டுத்தனமாக இனி நாங்க நடக்க இயலாது. அப்ப இதுக்கு நாங்கள் இந்தியாவை, சைனாவை எல்லாரையும் உதவிக்கு எல்லாரையும் பயன்படுத்தி வின்வின் தியரியை நாங்க பிரயோகிக்கணும். அப்ப நாங்க புத்திஜீவிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதைத்தான் சொல்றோம். நீண்ட ஒரு பார்வை பார்க்க வேண்டியது, நீண்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தகவலை இப்பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த உறவுகள், எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள், முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் இன்று தனபாலன் விரிவுரையாளர் அவர்கள் இன்று தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உறவுகள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்களும் இணைந்து உங்கள் சிறப்பியுங்கள் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, தனபாலன் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது கல்வியல்
கல்லூரியில் உங்களது செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கு? நீங்கள் சொன்னீங்க யாழ்ப்பாணத்திலே கல்வியியல் கல்லூரி தொடக்கும் போது நீங்கள் தான் அதிலே ஆரம்ப விரிவுரையாளராகவும் இருந்து சிரேஷ்ட விரிவுரையாளரும் இப்பொழுது இருந்து 25 வருடங்கள். அடுத்த படிநிலை எதுவாக இருக்கின்றது? உங்களுடைய நோக்கம் வளர்ச்சி படி அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டுமா, அல்லது உங்களுடைய நிலை இதிலே இருந்து கணக்க நிறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல எங்களுக்கு என்னன்னு சொன்னால், எங்களுக்கு சட்டப்படி 60 வயதுல இந்த சர்வீஸ் எங்கட டீச்சர் எஜுகேட்டர் சர்வீஸ் நிறைவடையும். இப்ப இது பல்கலைக்கழகமாக வந்தா நாங்க 65 வருஷம் 5 வருஷம் கூட்டி தருவார்கள். அதுல நாங்க ஒர்க் பண்ணலாம். அப்ப பல்கலைக்கழகமாக வருகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய வேற வாய்ப்புகள், ட்ரைனிங் ப்ரோக்ராம், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராமா மாறுறது, பிள்ளைகளோட கலைச்சி ஏற்பாடுகள். அப்ப பிள்ளைகளோட இப்ப 3 வருஷமா இருக்கிறது இனி 4 வருஷமா மாறுது. 4 இயர்ஸ் முடிச்சாதான் அவருக்கு பிஇடி ஆனர்ஸ் என்று கொடுப்பார்கள். அப்ப அந்த வகையில 65 வயது மட்டும் நாங்க ஒர்க் பண்ணலாம் கொலிச்சில. சீனியர் லெக்சரரா, இன்னும் வேற டீனா, வேற பதவிகளும் இருக்கும். ஒவ்வொரு பல்கலைக்கழக நிலையில மாற்றம் இருக்கும். அதில நாங்க ஒர்க் பண்ணலாம். மிக முக்கியமாக நான் எங்களுடைய கடமை அது மிக சுலபமானது. பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது என்றது எல்லா வசதிகளும் இருக்கு. ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு கல்லூரி எங்களுடைய கல்லூரி. அப்ப அந்த வகையில அது மொழிபெயர்க்கும். ஆனால் எங்களுக்கு சமூக நிலையில பார்க்கின்ற பொழுது நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. ஆக அப்ப நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள், நாங்கள் கடமையை செய்து போட்டு வர்றதுனால அந்த திருப்தி ஏற்படாத நிலை காணப்படுகிறது. என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய அவலங்கள். அப்ப எங்களுக்கு கல்வியியல் கல்லூரி நீங்க சொல்லிக்க பாருங்க, நாங்கள் பாடசாலையோட தான் லிங்க் பண்ணி இருப்போம். அப்ப பாடசாலையில தான் எங்களோட பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் நடக்கும். பாடசாலையில தான் ஒரு டேர்மும் 10 நாள் டீச்சிங் பிராக்டிஸுக்கு போவினோம். அங்க பாடசாலைகளை நீங்கள் பார்த்தால் ஒரு மிக அதிபர் ஆசிரியர்கள் பரவாயில்லை இருக்கிறார்கள். அவ வறுமையான பிள்ளைகள், கஷ்டமான பிள்ளைகள், வறுமையான பெற்றோர் 2 பேரும் வேலைக்கு போட்டு 6 மணிக்கு தான் வருவினோம். பிள்ளை அங்க வீட்டுல தனியே இருக்கும். அப்ப இந்த சமூக சூழல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து விட்டது. அப்ப இப்ப போத பொருள் மெதுவாக இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிறது. அது யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமில்லை, அல்ல தமிழர்களுக்கு மட்டுமண்டு இல்லை, அது இலங்கை முழுக்க சிங்கள பாடசாலை, இந்த இணைய பாடசாலை. அப்ப நாங்கள் இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வை எங்களுடைய மாணவர்கள், இருக்கிற மாணவர்கள் படிப்பிக்கிறதோட அப்ப பாடசாலையில இது தொடர்பான விழிப்புணர்வு, சமூக பற்று, மண் பற்று, தேசப்பற்று, தமிழ் பற்று, இதெல்லாம் கணக்க குறைஞ்சிட்டது. நீங்கள் விமர்சனங்கள். அப்ப இதை நாங்க மீள்கட்டுமானம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது குடும்பம் நல்லா இருந்தா தானே, குடும்பம் தானே மிக முக்கியமான அழகு. அப்ப குடும்ப அழகு அது ஸ்ரீலங்காவில பொதுவாக இப்பொழுது குடும்ப அழகு சிதைஞ்சிட்டு. இப்ப அரசாங்கமே சொல்லிடுது, பாடசாலை ஆசிரியர் டீச்சர்ஸ் லோகோ பேரண்ட்ஸ். வெளிநாட்டுல அப்படி இருக்கு. ஆசிரியர் தான் அவர் இடம் சார்ந்த பெற்றோர். அவ்வளவுக்கு வந்து நீங்க படிப்பிக்கிறதுக்கு விட பிள்ளைய கவனிச்சு அதுல பிரச்சனையை தீர்த்து, அது போத பொருளோட வந்திருக்கா என்ன செய்திருக்கான்னு அதை பார்த்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு படிப்பீங்க என்று கவர்மெண்டே சொல்லுது. டீச்சர்ஸே கவுன்சிலர், டீச்சர் ஒரு ஆலோசனை வழிகாட்டி இந்த பிள்ளைகளுக்கு சேவை செய்கின்றவர். அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுடைய பிரதேசங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்கு, பெற்றோருக்கும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அரசாங்கம் கிடைச்சதுனால அவர் முதலாவது ஊழல் ஒழிப்பு, 2வது அவர் இந்த போதைப்பொருள் பாவன ஒழிப்பு, அது முழுக்க இராணுவம், போலீஸ் படை எல்லாத்தையும் சேர்ந்து செய்ய வழிகிட்டாங்க. அப்ப அது ஒரு அபிவிருத்தி நிலையை நோக்கி போகலாம். சரியான வேதனையா இருக்கும். எங்களோட பிரதேசம் தான் மாதர்களுக்களால, காரணர்களால, மன்னார்களால, திரியோடமலைகளால, வள்ளங்கள்ல தான் இந்த போதைப் பொருட்கள் இந்தியா ஏனைய பிரதேசங்கள்ல இருந்து வந்து அப்படியே அங்கால தென்பகுதிக்கும் போகும், எல்லா பிரதேசங்களும். அப்ப இலங்கையில இன்று இந்த இளைஞர்கள் போதைப் பொருள்ல பாதிக்கிற வீதம் கூடுதலாக காணப்படுகிறது. இப்போதைய நிலைமை அதுவாக இருக்கின்றது. எங்களுடைய உறவுகளும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் சாந்தினி அவர்களுக்கும் வணக்கம் கலாநிதி திரு தனபாலன் அவர்களே. நிறைய அவருடைய செயற்பாடுகள், உங்களது செயற்பாடுகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். மிக பழைய கால நினைவுகளை கொண்டு வந்திருந்தீங்க. மற்றது இலங்கையில் இப்போது நடக்கும்
பிரச்சனைகள் எவ்வளவு தூரத்தில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனி வளர்ச்சி குறைவாக வரும் என்பதை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது போதைப் பொருள் பிரச்சனைகள் மீண்டும் குறையலாம் என்பதை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய செயற்பாடுகள் பற்றியெல்லாம் கூறினீங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று மனதார கூறி உங்களிடமிருந்து விடப்படுகிறேன். சாந்தினி, உங்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் திரு தனபாலன் அவர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி டீச்சர். மிக அழகாக உங்களது வாழ்த்துக்களை தந்திருந்தீங்க. நன்றி. அடுத்து ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் சாந்தினி துரையரங்கம் அவர்களுக்கும் பேராசிரியர் தனபாலன் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை குறிக்கொள்கின்றேன். உண்மையாக முற்றத்து மலர்களில் ஒரு கல்விமானை கொண்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது உங்களுக்கு நன்றி குறிக்கொள்கின்றேன். உண்மையாக அவர்கள் சொன்னார், வாசிப்பை நேசித்தபடியாதான் தான் இவ்வளவாவது முன்னேற்றத்துல இருக்கிறேன் என்று. உண்மையாக வாசிப்பதனால்தான் ஒருதன் பூரணம் அடைகிறான். என்ன அப்ப அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உண்மையாக எங்களுக்கு ஒரு வித்தியாசமானதா இருந்த வீடுகளுக்குள்ள வாசியசாலை புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிறது உண்மைதானே. அந்த புத்தகம் முன்னுக்கு இருந்தா தான் அதை எடுத்து வாசிக்க ஒரு உண்டுதல் வரும். என்ன உண்மையாக சிறப்பாக தேவை அறிந்து நூல்களை நீங்க எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதோடைய விருதுகளும் கணக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மற்ற இந்த தோண்டர் வேலை செய்திருக்கிறீர்கள், அதெல்லாம் உண்மையாக விழிப்புணர்வாக தான் செயற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. மற்ற அந்த இப்போதே உண்மையாக எங்களோட இளம் சமுதாயம் எல்லாம் அந்த போதை வசதியிலும் வன்செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு களவு அதுகளை எல்லாம் எடுத்து அந்த மாதிரி நிலைமையில போயிருக்கோம். உங்களை போல ஒரு 4-5 பேர் இருந்திரம் என்று சொன்னாங்க. உண்மையாக எங்களோட தாய் இந்த நிலைக்கு போகாதுன்னு எல்லாரும் முனிப்பரோட பணி செய்கிறீர்கள். நீங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற அட்மிஷன் கிடைக்கிற எங்களுக்குள்ளேயே பிள்ளைகளை தெரியும். அவைகள் 3 வருஷத்துக்கு அந்த கல்வி பயிற்சி தலையில படிச்சுட்டு உடனே வேலை எடுக்கலாம்னு படிக்கணும். எல்லாத்தையும் தான் கலை சம்பந்தமானது மற்றது கல்வி சம்பந்தமான கலைகள் எல்லாத்தையும் அப்படி செய்து கொண்டு வருகிறார்கள். அதுவும் ஒன்று நல்ல கிராஜுவேட் இந்த பிஏ பேச்சுலர் சயின்ஸ் ஆர்ட்ஸ் செய்த பிள்ளைகளுக்கு இடமே இல்லை தான் உண்மையாக. என்ன கனவேர் அப்படி பிள்ளைகள் இருக்கினான். அப்படியே இப்ப தெரியாது, இந்த அரசாங்கம் வந்து ஏதோ கொடுக்கணுமோ தெரியாது. நாங்கள் நல்ல அரசாங்கத்தை எதிர்பார்க்கின்றோம். உங்களோட பணி மேலும் சிறப்பாக ஆசையுடன் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வீராசிரியர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி ஜெயா நடேசன் அவர்களே. ஜெர்மனியிலிருந்து இவர்கள் எல்லோரும் இந்த வானொலியில் தங்களது ஆக்கங்களை செயற்படுத்திக் கொண்டிருப்பார். தொகுப்பாளர்களாக இருப்பார்கள் பலர். அப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் தான் இதில் இணைந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். வணக்கம். அடுத்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்து. வணக்கம். இரவு வணக்கம் சாந்தினி. இரவு வணக்கம் பேராசிரியர் தனபாலன் அவர்களே. வணக்கம். உங்களது இதை நானும் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். உங்களது சேவை மிகவும் சிறப்பாக மெய்சிலுக்க வைக்கின்றது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கருத்து கடைசியில் சொன்ன பொழுது அந்த போதை வஸ்து அந்த இது சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகளை கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருப்பதனால் ஒரு காரணத்தினாலும் அண்டை நாடுகளில் இருந்து அந்த போதை இதுகளை கொண்டு வந்து பிள்ளைகளை பழுதாக்கி பிள்ளைகளை இப்படி செய்கிறதாக ஒரு குற்றச்சாட்டும் அடிக்கடி வருகின்றது. ஆனால் இதற்கு பெற்றோர்கள் காரணம் ஒன்றும் சொல்லவும் முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இதுக்கு யாருக்கு குறை கூற முடியாத அப்படியான ஒரு சூழலில் இப்பொழுது இந்த பிள்ளைகள் தத்தளித்து கொண்டு இருப்பதும் பெரிய மனவர்த்தத்துக்குரிய. ஆனால் அவர்கள் ஒரு காலத்துல வந்து வயது போனாலும் படிச்சுத்தான் அந்த டிகிரியை எடுத்துட்டு அதை செய்து முடிச்சு போட்டு வேலைக்குன்னா இப்ப அவர்கள் இந்த குறுக்கு வழியில் இப்படி கொஞ்சம் இதில் படிச்சு முடிச்சாலும் பிறகு ஒரு வேலைக்குத்தானே அவர்கள் உழைப்புத்தானே முக்கியம், பணம் வேணுமென்ற ஒரு இதால இப்படி வெள்ளனமா படிச்சு போட்டு எப்படியும் உழைக்கத்தானே போறோம். அப்படி படிச்சாலும் உழைக்கத்தான் போறோம், இப்படி படிச்சாலும் உழைக்கத்தானே போறோம். அப்படி ஒரு இது இந்த இதில் அவர்கள் செய்வதும் ஓரளவுக்கு சரியாகத்தான் இருக்கிறது.
இந்த கஷ்டப்பட்டு படிக்கும் பிறகு அவர்கள் வேலைக்கு தானே போறாங்க. 5 வருஷத்தை வீணா தங்கள்ல ஒரு 4 வருஷத்தை வீணாக்கி போட்டும் இதன்றதுக்கு இப்படி ஒரு இடையில இவர்கள் படிக்க முடிச்சும் அவர்கள் ஒரு டிகிரியை தங்களுக்கு கண்டு ஒன்றை தேடிக்கொண்டு அவர்கள் நல்ல வேலையில் இருந்து கொண்டு பிறகு மெல்ல மெல்லமாக ஒவ்வொரு டிகிரிக்கு படிச்சு அப்படியான வர்ற பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தான். ஆமா, இங்க சொல்லும் பொழுது இந்த போதை இதைய ஒன்றுமே செய்ய முடியாது. அது அது இந்த பிள்ளைகளை இப்படியே தாக்க வேணுமென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதால அப்படியே. ஆனா முந்தின காலங்களில் இப்படி இல்லை தானே. நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எல்லாம் இப்படி கேட்கிறதுன்னு சொன்னாலே ஒரு அருமையாகத்தான் இருக்கிறது. இப்ப எல்லா பள்ளிக்கூடத்துல எங்கட தமிழினம் ஒன்று இல்லை, பொதுவாக எல்லா பக்கமும் இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் அதிகமாக மும்பாடாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது. இனி வரும் காலங்களில் தற்சமயம் ஏதாவது ஒரு மாற்றம், இந்த கடைகளை பூட்டி அப்படி மதக்கடைகள் அதுகள் திற மாதிரி இவர்களுக்கும் ஏதாவது ஒரு வழி செய்தார் என்றால் எல்லா பிள்ளைகளும் வருங்கால சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வழி காலாக இருக்கும் என்று கொண்டும் இருவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இன்று எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சாந்தினி, உங்களுக்கு மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்கள் பேராசிரியருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். நன்றி 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 செல்வி நித்யன். என்னன்னா மிக முக்கியமானது இருக்கா நான் சொல்றேன். இந்த மேடம் நீங்க சொன்னது அப்ப இப்ப இந்த போதைப் பொருளுக்கு எதிராக அது பழைய அரசாங்கங்கள் அரசியல்வாதிகளே அதை செய்தார்கள். அது குற்றஞ்சாட்டப்பட்டது நீங்கள் சொன்னது போல தமிழின பிரதேசத்துல இப்படி செய்கிறார்கள். ஆனா நான் இலங்கை முழுக்க எல்லா இடமும் எல்லா இடமும் நான் வாழ்றேன். எல்லா இடமும் இருக்கிறது. அதான் இப்ப நாங்க தனியா தமிழினம் மட்டுமண்டு இல்ல, எல்லா இடமும் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ், ஒரு தொழில்துறையா வளர்ந்துட்டது இலங்கையில. அதை இப்ப இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றோன்னு அதை குறைக்க துவங்கிட்டு மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு, பாடசாலையில அதுக்கான குழுக்கள் அமைச்சிருக்குது, போலீஸ் ஸ்டேஷனோட இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்போ ஒரு விழிப்புணர்வும் ஒரு செயல் திட்டமும் நடைமுறைக்கு வந்துடுது. கொஞ்சம் பிள்ளைகள் அப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க சாவச்சேரியில ஒரு வள நிலையம் இருக்கு. அங்க கொண்டு போய் அவைய நாங்கள் அந்த வள நிலையத்துக்களை வைத்தியர்கள் வளப்படுத்தி அவை ஒழுங்குபடுத்தி இப்ப திரும்ப அனுப்புகிறார்கள். இவ்வாறான செயற்திட்டங்கள் நடக்குது. அப்ப எதிர்காலத்துல இந்த பிரச்சனை ஒரு முற்று முழுதாக நீக்கப்படும். இந்த ஒரு வருஷத்திலே நீக்கப்படும். அரசாங்கம் அதுக்கு தான் ஒரு முன்னுரிமை முப்படைகளையும் வச்சு செய்கிறார். அது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்னன்னா சேஞ்ச், அந்த மாற்றம் இப்பொழுது தொடங்கியும் விட்டது. ஆமா, மாற்றம் ஒன்றுமே மாறாதது என்றுதானே இருக்கிறது. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நாம ஒரு வழி செய்ய வேணுமே ஒழிய நான் திருந்தினா சமுதாயம் திருந்தும் என்று நினைச்சு கொண்டு அவரவர் செய்தாலே ஒழிய மற்றவங்கள திருந்துறா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நன்றி நடக்கும். அப்ப பேரண்ட்ஸ் விழிப்புணர்வு தான். தேங்க்யூ மேடம். நன்றி. இயக்குனர் அவர்களும் இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இயக்குனர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம் தனபாலன் அவர்களே, மிக சிறப்பு. உங்களுடைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் கேட்டோம், மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பல்கலைக்கழக சமூகத்திலிருந்து சமூக மட்டத்தில் அரசியல் ஆய்வுகளும் செய்வீர்களோ? டான் தமிழொலியில் என்ன நிகழ்வு கிரமமா செய்வீங்கள்? நான் மாதத்துல 15 நாள் காலை வேளையில உளவியல், சோசியல் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி, ஒரு 5 நிமிட நிகழ்ச்சி என்ன தொடர்ந்து நடந்து கொண்டது. ஆமாம். ஆனால் இப்ப சமூகத்தோடு உரையாடுகிற நிகழ்வுகள் நேர்களோட ஐபிசியில தொடர்ச்சியா ஐபிசியில டான் டிவில தனி நிகழ்ச்சிகளும் இருக்கு, அனுபவ பகிர்வு இருக்குது. நாங்க எஜுகேஷன்ல ப்ராப்ளம் அதை கலந்துரையாடுறோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து. அதே போல சமூக விழிப்புணர்வு நாங்கள் இது ஊடகங்களோட சமூக விழிப்புணர்வு ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் சனி ஞாயிறு களத்துலதான் நிற்போம். எங்களுக்கு எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய கிராமங்கள் உள்ள மக்கள், அடுத்த முன்பள்ளிகள், விழிப்புணர்வு செய்ய வேண்டிய முன்பள்ளிகள்ல
நாங்கள் சில சமூக செயற்பாட்டாளர்களோடையும் சேர்ந்து விழிப்புணர்வு கருத்தரங்கள், விழிப்புணர்வு நாடகம், திருவழி நாடகங்களும் எங்களுடைய ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கா, அப்ப அவையோட லிங்க் பண்ணி இருப்போம். அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து அப்ப சில கிராமங்கள் மிக மோசமான அப்படியான கிராமம்னா அந்த ஜிஎஸ் இருப்பேன், நாங்கள் எஜுகேஷன் சைடு, சுகாதார சைடு எல்லாரையுமே நாங்கள் ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டு ஒரு நாடகம் போட்டு பிறகு அவையின் பிரச்சனையை கேட்டு அதை எப்படி தீர்க்கிறேன்னு உடனே அதிலே நாங்கள் சில பிரச்சனைகளையும் தீர்ப்பது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு வரோம். அப்படி என்றால் எதிர்த்து குறுக்காக கேள்விகள் கேட்டால் நீங்கள் குழம்ப மாட்டீர்கள். கேட்பாங்க, அவ கொஞ்சம் அறிவில்லாத மக்கள் கேட்பாங்க ஒழுங்கு. அப்ப சில நேரத்தில் நாங்க எங்களுக்கு ஒரு அணியை வச்சு கொண்டுதான். நான் இப்ப 10 வருஷத்துக்கு முதல் ஒரு கல்வி பணிப்பாளரோட அவரோட வாகனத்துல போய் ஒரு மோசமான ஒரு கிராமம் சொன்னாங்க, போத பொருள் அவையோட போய் அன்பா தான் கதைச்சதுன்னா அவங்க வேனுக்கு கல்ல எறிஞ்சு உடைச்சிட்டாங்க. இல்லை, அது நேர்முகமாக அது பிரச்சனைகளை எதிர்கொள்வது சமூகம் போடுது. அப்ப எங்களோட வந்த நான் சமாளிச்சு எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி ஐயா, ரைட், இதுல இருந்து மாறுவோம் மட்டும் அது ஒரு தந்திரோபாயமா கொண்டு போகணும். சைக்காலஜி சத்திய மக்களோட பழகைக்கு. ஆனா என்னோட வந்தவர் ஒரு முரண்பட்டுட்டார். அவங்களோட முரண்படையிலாது அவங்களோட கதைச்சு பேசி அவங்களோட வழிக்கு போய் இல்லாட்டி இன்னொரு சுற்று அடுத்த முறை வாரம் சொல்லி செய்யணும். அடுத்தது அவங்களோட பாதுகாப்புலையா தான் அந்த இப்ப நாங்கள் பிளவிட்டது எங்கட போராட்டங்கள் இதெல்லாம் மக்களை அவங்களே டெவலப் பண்ணணும், அவங்களுக்குள்ளாலேயே டெவலப் பண்ணணும். அப்ப அவங்களோட போய் மக்களுடன் அப்ப நாங்க இதுதான் பின்பற்றுறது. அதாவது மாவோ சேத்தும் சொல்றது, மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், மாற்றத்தை ஏற்படுத்து. அவ இதே செய்யாம சும்மா போய் விழிப்புணர்வு அல்லது போய் கதைச்சு போட்டு அல்லது நாங்கள் எங்களை பிரச்சாரம் செய்து போட்டு இந்த அரசியல்வாதிகள் செய்யற மாதிரி எல்லாம் செய்தால் மக்கள் மாற மாட்டார்கள். அப்ப இப்ப நீங்க பார்த்தீர்களானால் ஒரு மோசமான நிலை தான் நமது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல. இப்ப மலையகம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நிற்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அவங்க கல்வியில பெரிய விழிப்புணர்ச்சி. ஆனால் எங்கள் பிரதேசங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் தான் படிக்குது, மிச்ச பிள்ளைகள் எல்லாம் இந்த வெளிநாடு ஓடுது, வேலை இல்லாம இருக்குது. நாங்கள் முழுக்கவே வடக்கு கிழக்கு மாகாணம் தென் பகுதியை நம்பித்தான் இருக்கிறோம். எந்த ஒரு வேலை வாய்ப்பு, எந்த ஒரு தொழிற்சாலை, எந்த ஒரு உற்பத்தி, மிக குறைந்த உற்பத்தியை செய்கின்ற மாகாணங்கள் தான் எங்களோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள். ஏன்னா யுத்த தலையில அழிஞ்சிட்டு புத்திஜீவி ஒரு மோசமான நிலைதான். நீங்கள் பல்கலைக்கழகத்தில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகத்தான் உங்கள் பணி முழு மனிதமாக செய்றீங்கள். அப்படி என்றால் இப்போது சொன்ன பணிகளுக்கு நீங்கள் செல்வது எல்லாமே ஒரு சுய ஆர்வத்தில் செல்றீங்க, அப்படியா? ஒரு சமூக அக்கறையோடு போறீங்க, இது உங்கள் தொழில்? நாங்க சுய ஆர்வத்தில் செல்வோம். இதுல என்ஜிஓஸ், யூனிசெஃப், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் அவங்க எங்களை கன்சல்டனா எங்கள்ட்ட சில வேலை திட்டங்கள் தருவாங்க, நாங்களே கொடுப்போம். அடுத்தது டெக்னிக்கல் சப்போர்ட் செய்வோம், அது பெரிய பெரிய வேலை திட்டங்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கல்வியலாளர்கள் எங்களோட மண்ணுக்கு நாங்கள் செய்யணும். சின்ன சின்ன அரட்டல்கள் எங்களால ஏழுமானது எங்களோட செலவில் தான். இது ஒருத்தர் காசு செலவழிக்க மாட்டாரு, இதுக்கு காசு தேவையில்லை. மக்களை விழிப்புணர்வு செய்யறதுக்கு நாங்கள் போய் அந்த மக்களோட இருந்து கதைச்சு பேசினால் சரி. அப்படி என்றால் அதே நேரத்துல இப்ப நாங்கள் இன்னொரு நீங்க சொன்ன இது மத ரீதியாக இப்ப கிறிஸ்தவ மதம் ஒரு வடிவாக மக்களை ஒழுங்குபடுத்தி செயற்படுத்துகிறது, இஸ்லாமிய மதம் சரியாக ஒழுங்குபடுத்தி செயற்படுது. இந்து மதத்துல இந்த ஒழுங்கு இல்லாம ஏழை இந்துக்கள் தவித்து பசியோடும் பட்டினியோடும் என பிரச்சனைப்படுகிறார்கள். இப்ப அவர்களை நோக்கி நாங்க போய் கொண்டிருக்கோம். இது மதவாதம் அல்ல, அதாவது ஆக மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த மதம் காப்பாற்றிக் கொள்ளும், கிறிஸ்தவ மதம் அல்லது இஸ்லாம் மதம் காப்பாற்றிக் கொள்ளும். ஆனா இந்து மதம் காப்பாற்றவில்லை. இல்ல, இந்து மதம் காப்பாற்றுகிறது. அந்த ஏழை இந்துக்களை, அந்த கிராமங்களுக்கு போய் பசியோடு இருக்கிற பிள்ளைகளை, இந்த எங்களுடைய மிக முக்கியமா சந்நிதியான ஆச்சிரமம் ஒரு பெரிய சேவை. நாங்கள் அந்த இனங்கண்டு கொடுத்தோம்னா அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க, சில உதவிகளை செய்வார்கள். இப்படி சில அமைப்புகள் இருக்கின்றன. அப்ப நாங்க காசை கையாள மாட்டோம், நாங்க அரசாங்க உத்தியோகத்தர் காசு கையாள இல்லை, நாங்க லிங்க் பண்ணி விடுவோம். அவையே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு முரளிதரன் சார்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்ட பாடசாலையில் வறுமையா இருக்கிற பிள்ளைகள்னா அவர்கிட்ட லிங்க் பண்ணி விடுவோம், அவர் உதவி செய்வார். ஐஎம் விட்டுன்ற ஒரு நிறுவனம்.
அதே போல பல நிறுவனங்கள் எங்களோட வெளிநாட்டு உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் மிகப்பெரிய உதவியை செய்கிறார்கள். ஒரு கஷ்டமான சூழல் தான் நிலவுகிறது எங்களுடைய. சரி, இப்போது மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றன என்று இறுதியில் சொன்னீங்கள். அப்போ இதுவரைக்கும் நீங்களும் உங்கள் போன்றோர்கள் செய்த இது போன்ற பணிகளால் ஏன் மாற்றம் வரவில்லை கடந்த 15 ஆண்டுகளில்? அதில் இப்போ நாங்கள் குற்றச்சாட்டா அல்லது பந்தர் இதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறதுன்றதுக்கு அப்பால் எங்களோட அரசியல்வாதிகள் வெறும் ஒரு உணர்ச்சி ஊட்டுதல் மட்டும்தான் ஒழிய அவர்கள் இவ்வாறு பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க படம் கிரி வச்சிருப்பாரு, குற்றவாளிகள் எங்கெங்க இருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் எதை பார்க்கணும்? எங்க வறுமையோட மக்கள் இருக்கிறான், எங்க பசியோட இருக்கிறான் மக்கள், எங்க பாருங்க. நான் ஒரு கல்வியலாளர், அப்ப நான் இதுல ஈடுபட்டு போன இந்த மண்ணில வேதனை இது இருக்குது, எனக்கு கல்வியலான எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு, அதனால நாங்க இப்படி சேவை செய்யற முறை இருக்கு. மற்றவர்கள் போகலாது, மற்றவர்கள் செய்ய, இது அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள். கொதிப்புல இப்ப நீங்க இந்த பொறுப்பை பார்ப்பீங்க, மிக வேதனையோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, வீடு இல்லை. நீங்க பார்த்தால் இப்ப நான் லண்டன்ல இருந்து கொஞ்சம் உணவுப் பொருட்கள் அனுப்பி இருந்தார்கள். நான் மாதங்களுக்கும் இளவாலைக்கும் இடையில மீள்குடியேற்றம் ஒரு 300 சனம், வெறும் கொட்டி மழை நடுக்கம், டொய்லெட் ஓம் டாக்டர், இப்ப அது அந்த நிலைமை இதை கூட பார்க்காதவர்கள் இல்ல, அது சரி. ஆனால் சிக்கல் நாங்கள் ஒரு 40 வருட காலம் ஒரு 4 லட்சம் சொந்த மொழி பேசுபவர்கள் மண்ணில் புதையுண்டு போராடியவர்கள். நாங்கள் ஒன்றும் திடீரென்று சொல்லி கற்காலத்திலிருந்து வரவில்லை. மிக படித்தவர்களாக இங்கிலாந்து உட்பட ஏனைய நாடுகளில் 60களிலேயே கப்பலில் படித்தவர்களை அழைத்து மகாராணியாரே கணக்கு படித்த காலங்கள் இலங்கையிலிருந்து இருக்கிறது. ஒரு பெரும் கல்வி சமூகம் தென்னிலங்கையில் எம்மை அடிப்பதற்கு பல காரணங்களில் 1 பெரும் வர்த்தகர்கள், 2வது பெரும் கல்வியாளர்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் 70களின் பிற்பகுதியில் ஆயுத போராட்டம் முனைப்பு பெறுகிறது. நீங்கள் 83 பேச்சண்டபடியாக நீங்கள் கிட்டத்தட்ட 7ஆம் 8ஆம் வகுப்பு வந்துட்டீங்க. அந்த நேரம் 40 ஆண்டுகள் சிப்பிலி ஆனோம், 4 லட்சம் பேர் போயிட்டோம். அதுக்கு பிறகு 15 ஆண்டுகள். இப்போவும் அரசியல்வாதிகளால் தான் இது நடக்குது என்று சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது என்றது எனக்கு புரியல. ஏனென்றா அவர்கள் மக்களிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் அரசியல்வாதி என்ன செய்யறாரு அவரை ஸ்டடி பண்ணுங்க. ஓம். ஒரு பௌத்த அரசியல்வாதி என்ன செய்யறாரு அவரை ஸ்டடி பண்ணுங்க. நாங்க மண்ணில இருந்து பாக்குறோம். அப்ப வெறும் உணர்ச்சி அரசியலை பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கு அப்பால தங்களுக்கு தேவையான சுய இதுகளை நான் அதை ஏற்றுக்கொள்றேன் இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்றேன். கதை கதைக்காதவர்கள், பேசாதவர்கள், இவதான் பேசணும். நாங்கள் இல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் 40 ஆண்டுகள் வெளிப்பூட்டப்படாம சரி, எங்களை கட்டுமானப்படுத்தக்கூடவில்லை, புத்திஜீவிகளை சந்திக்கவில்லை. இப்படி பேசுறவனை கூப்பிட்டு நீங்க வெளிவிட்டோம் சார் வாங்க, நாங்கள் ஒரு கொஞ்சம் வேலை செய்வோம்னு சொல்லவில்லை. அவர்கள் ஒரு வேற பாதை, அவர்களுக்கு என்ன கொள்கை, என்ன இருக்குது, என்ன எதிர்காலம், முதல் மக்களை பார்க்கணும். அரசியல்வாதி இந்த வேலை என்ன சொல்லுங்க, மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். இல்ல, அது தம் மக்கள் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும், தம் மக்கள் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும். அதுதான் அரசியல்வாதிகளுடைய கடமை. தம் மக்கள், தங்கட பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்களை வளர்க்கணும்ன்றது தான். அதில் ஒரு உடவியலாளர், ஒரு பணக்காரர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னும் சவால் விட்டார். இங்கு பணிபுரிகிற எந்த தமிழ் அரசியல்வாதியினுடைய பிள்ளையாவது இலங்கையில் படிக்கிறார், இலங்கையில் வேலை செய்கிறார் என்று ஒருவனை காட்டுங்கள், நான் தொழிலை விட்டுட்டு போறேன் என்று சொல்லி. நான் நினைச்ச தொழிலை விட போறேன். கொஞ்சம் வேலை செய்கிறார்கள், தங்களுடைய இந்த வாக்கு வங்கியை நிரப்புறது, கொஞ்சம் வேலை ஒன்றும் செய்யலைன்னு சொல்லல. அப்ப நாங்கள் என்ன சொல்லுறோம் என்று சொன்னால், ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒரு கட்சியை நாங்கள் ஒரு கட்சிக்கு போடுங்க வாக்களிங்கன்னு இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு 2.5 லட்சம் பேர் வாக்கே போட இல்லை, 2.5 லட்சம் பேர் வாக்கு போடவில்லை. அப்ப மக்கள் சரியான விரக்தியா இல்ல. அதுதான் டாக்டர், நான் அது உங்களோட போக்கு புரிந்தது. எங்கள் போன்றவர்கள் காதலையும் கடந்த 40 வருஷமா இதே கதை தான் காய்ச்சி கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அது காரணம் அல்ல. இந்த மக்கள் வெளிப்படையாமல், இந்த மக்கள் ஒரு சமூக அரசியல் மயப்படுத்தப்படாமைக்கு இந்த 15 அரசியல் தலைவர்கள்லாம் காரணமா? ஏன் மக்களுக்கு அங்க போச்சுது? ஒரு
வலுவான அரசியல் கட்சி இல்லையே பாருங்க. இல்ல கட்சி வேண்டாம். அரசியல்வாதிகள் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? நாம் 2009 கட்சி இன்று நீங்க பாத்தீங்க இலங்கையில இன்று இந்த ஒரு 3 பாராளுமன்றத்தோட வந்த ஒரு மிக குறைஞ்ச வாக்கோட வந்த ஏபிபி வந்ததுக்கு காரணம் அதுதான். இலங்கையிலேயே ஸ்டடி பண்ண ரிசர்ச் பண்ணது ஒரு மிக உறுதியான கட்சி. கட்சி மக்கள் இங்க நீங்க சிரிப்பு. எங்களோட ஊருக்கு வந்து எலெக்ஷனுக்கு நான் கட்சியை சொல்லவில்லை, வந்து ஆபீஸ் திறந்தார்கள். நாங்கள் போய் மக்கள் சேவை செய்யறதுக்கு ஆபீஸ் திறக்கணும். நீங்க எலெக்ஷன் துறக்கல, கூட்டி அனுப்பிட்டோம். இது ஏன் இந்த நிலைமை கடந்த 40 வருடமாக ஏன் வரவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன். ஏன் இந்த அரசியல்வாதிகள் இயக்கங்கள்ல மட்டும் பொறுப்பையும் பழியையும் போட்டுட்டு நாங்கள் கல்யாணம் கட்டினோடனே கருத்தரிக்கிற பிள்ளையை இந்த நாட்டுக்கு அனுப்பலாம் என்ற சிந்தனையோட 40 வருஷம் வளர்ந்துருக்கிறோம். நீங்களே சொன்னீங்கள் நிறைய பேர் வெளியேறி கொண்டிருக்க. இன்றைக்கு பேசுபவர் சொல்லுறார்கள் தமிழர்களின் இருப்பு என்ற ஒரு சொல்லு வருது, புதிய ஒரு சொல்லாக அடிக்கடி. இருப்பேண்டா என்ன, அதுக்கு வேறு அர்த்தம். ஆனால் நான் கண்டுகொள்ற அர்த்தம் வெளிநாட்டுக்கு ஊர்றாக்கள் நிற்கணும் இங்கேண்டு. நீங்களும் அதை அழகாக விளங்கப்படுத்தினீங்கள். நான் என்ன கேட்க வர்றேன் என்றால், முக்கியமாக இன்னும் ஒரு கேள்விக்கு மாறுறேன். நீங்கள் இந்த உங்களுடைய காலத்தில் தான் இந்த கல்வியியல் கல்லூரியினுடைய தோற்றப்பாடு பற்றி சொல்லியிருந்த நீங்கள். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் நாம் நாட்டில் இருக்கிற போது அப்படி ஒன்றுமே இல்லை, எதுவுமே இருக்கு. எல்லாக பலாலியும் கோப்ப டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு 800 பேரை உருவாக்குகிற இந்த திட்டத்தில் இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 சக ஆண்டுகள், இன்றைக்கும் ஆசிரியர்கள் போதிய தகமை இல்லை, இன்றும் ஆசிரியர் பற்றாக்குறைகள், விட்டுட்டு ஓடுகிறார்கள் என்றால் இந்த கல்வியல் கல்லூரி உண்மையில வேலை செய்யுதா? அல்லது வேலை வாய்ப்புகளை கொடுத்து நாங்கள் இப்போதைக்கு சமாளிக்கிறோமா பிள்ளைகளை, இளம் ஆசிரியர்களை? இலங்கையின் அரசாங்கத்தின் இதில கல்வி கல்லூரி மட்டும் இல்லை, பல்கலைக்கழகத்தின பட்டதாரி ஆசிரியர்கள் அவரிடம் இருக்கிறார்கள். போட்டி பரீட்சை வச்ச ஆசிரியர்கள் வருவார்கள், தொண்டர் ஆசிரியர்கள் எடுப்பார்கள், கல்வி கல்லூரி ஆசிரியர்கள். இவ்வாறு ஒரு கல்வி கல்லூரி ஆசிரியர் ஒரு 20% தான் வருவாங்க, மிச்சமெல்லாம் மற்றவர்கள் வருவார்கள். அப்ப இது ஒரு சோசியல் சயின்ஸ். கல்வி கல்லூரி ஆசிரியர்கள் நல்லா செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அதை டிகிரி ஆக்குறாங்க, அந்த பாலிசி ஃபார்மேஷன் டிகிரி. என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில எந்த ஒரு கொள்கை ஆக்கங்களை கொண்டு வந்தாலும் போன வருஷம் இலங்கை கடைசி பொருளாதாரத்துல கடைசி நாடு. ஒரு உற்பத்தி பெருமதி இது மிக மோசமான லஞ்சம். அரசியல்வாதிகள் அடின்னு அடிச்சு நாட்டை சித்திரையா ஆகிட்டாங்க. ஒரு அபிவிருத்தியும் இல்லை. ஆனால் அதுல கடந்த 15 பாத்தீங்கன்னா இலங்கை முழுக்க சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களும். அப்ப இலங்கை அரசாங்கத்தை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பகுதியை நாங்க பிரிச்சு சொல்லல, நாங்க எல்லாம் சிங்கள பகுதியில தான் தாங்கி இருக்கிறோம், தென் பகுதியில தான். ஒன்றும் நாங்க நிலையா இருக்கல. பல்கலைக்கழகங்கள் என்றா என்ன, கல்வியியல் கல்லூரி என்றா என்ன, உணவு என்றா என்ன, மருந்து என்றான ஒன்றும் சுய உதவும் எங்கள்கிட்ட இல்லை. அப்ப நாங்க மிக மிக குறை உற்பத்தியிலேயே கடைசி வடக்குங்களுக்கு. இப்ப இந்த போன கிழமை தான் நான் வெளியில வந்து நாங்கள் ஒரு 5-7% முடியாது தான் இந்த நாட்டின் உற்பத்தியாளர். ஒரு கொஞ்சம் கடல் வளமும் கடல் மீன் பிடிக்கிறோம், ஒரு கொஞ்சம் விவசாயம் செய்யும், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப அதுதானே பாருங்க. அப்ப நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை. இப்ப என்ன பணச்சுற்று வடக்கு கிழக்கு மாகாணம், அதுவும் யாழ்ப்பாணம் இன்றைக்கு அழிஞ்சிருக்கும். பணச்சுற்று உங்களுடைய இந்த வெளிநாட்டு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளோட சுற்றுத்தான். முந்தி இருந்த காங்கிரஸ் தொழிற்சாலை இருந்தது, பரத்த தொழிற்சாலை. ஒரு வினாடி, ஒரு சில வினாடிகள் இந்த இடத்தில் ஒரு இடைவெளி தாருங்கள். நீங்கள் சிந்திக்கும் ஆற்றல், செயல்திறன், அந்த சமூகத்தோடைய பயணிக்கிறவர். அவை நான் போடுகிற சின்ன ஒரு நெருப்பு குச்சி கூட உங்களுக்கு ஃபயராக வரும். நான் சொல்றேன், கடந்த 40 ஆண்டுகள் வெளிநாட்டு பணமும் உதவியும் தான் எங்கள் சமூகத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஏனென்றா நீங்க பொருளாதாரத்துல கடைசி மட்டுமல்ல, யூடியூபர்கள் 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் வடக்கு மாகாணத்தில் தினமும் கையேந்தி பிச்சை கேட்கிற ஒரு போராடிய சமூகத்தை உருவாக்கி அவர்களை இன்னும் பிச்சைக்காரர்களை ஆக்குவதற்கும் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தின் காசுதான் அவர்களை கெடுதியாக்குகிறது.
அன்று யுத்தத்துக்கு தளவாடங்களுக்கு பணம் கொடுத்த இந்த புலம்பெயர் தேசம் இன்று ஏழ்மையை வளர்க்கிறது பணம் கொடுத்து. எங்கு சமூகம், எங்கு மீளாய்வுகள் இல்லை, பணம் போய்கொண்டே இருக்குது. கடந்த 40 வருடமாக போகுது, கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு யுத்தமும் இல்லாமல் போகுது. இந்த வெளிநாட்டவர்கள் வாயை மூடிக்கொண்டு 2009 கைவிட்டிருந்தால் இன்று நாங்கள் ஏதோ சிங்கப்பூர், இஸ்ரேல் எல்லாம் சொல்லுவோம். அதைவிட மேலாக இலங்கையில் வாழுகிற 3 சமூகம், அதில் தமிழ் சமூகம் உயர்ந்திருக்கும் என்பது நான் உங்களுக்கு இன்றைக்கு அதை விவாதிக்க வரவில்லை டாக்டர், அதை விடுவோம். ஆனால் உங்கள் சிந்தனைக்காக விட்டு விடுகிறேன். நீங்கள் இதை வேறு பக்கங்களில் இதை அலசுவோம். நான் ஆதாரங்கள் காட்டுவேன். எந்தெந்த காலப்பகுதியில் இந்த காசு இன்றைக்கும் கூட கட்சிகளை பிளவுபடுத்துறதுக்கும் புலம்பெயர் இந்த 3 கண்டங்களிலிருந்து போகிற காசு தான் காரணம். எல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்வேன் என்றால், அந்த சமூகம் வெளியில போனவனை விட்டுட்டு விரும்பினா திரும்பி வான்னு கேட்டுட்டு அவர்கள் தங்கள் சொந்த தலைவிதியை தன் சொந்த காலில் சுமக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுக்கு நடந்த போராட்டங்களும் நீங்கள் சொன்ன என்ஜிஓக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அவர்கள் ஒரு இடத்தை கூட விரிச்சா 15 ஆண்டுகளுக்கு வெளிக்கிட மாட்டார்கள். பிறகு திருப்பி தங்கி இருக்கிறோம். அவர்கள் வழிநடத்தினால்தான் நாங்கள் கூட போகலாம். இன்று ஒரு பதில் இருக்கிறது. விடிந்தால் புதிய அரசாங்கம் அமைய பெற்றால் ஒருவேளை மாற்றம் வரலாமோ என்கிற ஒரு சிந்தனை துளிர்க்கிறதை தவிர, அதுக்கு முன்னம் இவ்வளவு 2009 மே மாதத்தோடு நாம் 2 கோரிக்கை நான் வைத்திருந்தேன். ஒன்று, பழைய பேனர் ஒன்றும் வெளியில வரப்படாது, ஒதுங்கி இருங்கோ. அடுத்தது, புலம்பெயர்ந்த தேசம் 5 வருஷத்துக்கு வாயை மூடிக்கொண்டு பேசாம பாருங்க. தன் விதியை அந்த மண்ணில் உள்ளவர்கள் எழுத ஆரம்பிக்கட்டும். அது என்னவாகவும் இருக்கட்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகி அதுக்கு பிறகு அவர்களுக்கு கை கொடுத்தால் என்று கேட்டபோது, நமக்கு தானே பிரச்சனை, இங்கே ஒருங்கி செய்வர்கள் கிடையாது நமக்கு என்கிறது தான். ஆனால் விவாதமாக்க விரும்பவில்லை. உங்களுடைய நல்ல பணிகள் இன்னும் தொடர வேண்டும். ஆனால் 2ஆம் தடவை சொல்கிறேன், இது பற்றி சிந்திக்க பேசக்கூடியவர்களை இணைத்தால் நாமும் இணைந்து இது பற்றி பேசலாம். ஏனென்றால் கிடைக்கிற நல்ல வாய்ப்பை நாங்கள் நழுவ விட போகிறோம். இப்போ இங்கிலாண்டில் மட்டுமே இருந்து காசுகளை அனுப்பி நீங்கள் அவரோட சேராதீங்கோ, அவற்றை தலைமைக்குள்ள போவாதீங்கோ, இவரை விலத்திட்டு வாங்கோ, நீங்கள் புது கட்சி போடுங்கோ என்று இங்கிலாண்டில் மட்டும் சொல்கிறேன்னா, ஐரோப்பாவிலே 50 நாடுகளில் இருந்து பணம் போகுது, ஆஸ்திரேலியாவில் போகுது, வட அமெரிக்காவிலிருந்து போகுது பெருந்தொகையான பணங்கள். ஆக நாம் இதை இங்கிருந்து வேடிக்கை இப்போ இந்த நிகழ்ச்சி முடிய நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு டிவியையும் பார்த்து, பிக் பாஸோ இந்தியாவில் ஒரு டிவியையும் பார்த்துட்டு படுத்துருவோம். ஆனால் காசை அனுப்ப எங்களால் முடியுது, அனுப்பி உங்களை குழப்பி கொண்டே இருப்போம். இதை நான் நடாமோகனே சொல்கிறேன். இந்த விமர்சனத்துக்கு நான் முகம் கொடுக்குறேன். இது அரசியல் அல்ல. எங்களுடைய சமூகம் இவ்வளவு துர்ப்பாக்கியமாக போயிட்டுது. முன்பள்ளிகள் வளருதுன்னு சொன்னீங்கள், இருந்தாலும் விற்ற வரைக்கும் 6000 8,000 சம்பளம், 6000 ரூபா இல்லையா? 6000 ரூபாய். இப்ப நாங்க அந்த சமூகத்தை வெல்லுபடி ஒரு 75% முன்பள்ளிகள் ஒரு 10,000 ரூபாய் அந்த பிரதேசத்திலேயே அவ கொடுக்கணும். ஒரு கோயில், இப்ப நயனாதீவை பாத்தீங்கன்னா நயனாதீவ அம்மாளாலயம் எல்லா தீவு ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த நாட்டு அரசாங்கம், நாம் அந்த நாட்டு பிரஜை என்று உணர்ந்தால் இந்த சம்பளம் அவர்கள் தான் தர வேண்டும். இப்போ இன்னும் ஒரு கேள்வி, எங்களுக்கு நேரம் கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கல, இந்த அரசாங்கம் பொறுப்பெடுக்க போறான்னு சொல்லி இருக்காங்க. எடுப்பதற்கு முதலில் நாங்கள் இங்க கொடுக்கிற கதவுகளை அடைத்தால்தான் இந்த மக்கள் அரசாங்கத்திட்ட கேட்டு பெற்று வாழ்வார்கள். இது கேட்கக்கு முன்னமே சும்மா வருதல்லோ, சரிதானே? மற்றது, நீங்கள் கல்வியலாளர்கள், உங்களை போன்ற ஆயிரக்கணக்கானவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். இந்த டியூஷன் கடந்த 40 வருடத்தில் எத்தனை சதவீதத்தினர்களை தங்கள் கல்வியில் உயர்த்தி விட்டது. ஒரு இடத்துல ஒரு வறிய கிராமம், இப்போ பேர் சொல்லல, இன்றைக்கு காலையில் கூட அந்த கிராமத்தவர்களோடு விவாதித்தேன். காலையில் 7:30 மணியிலிருந்து 7 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் நடக்கிற அத்தனை பாடத்தையும் பின்னேரம் 3 to 8 வரைக்கும் அப்படியே படிப்பிக்கிறார்கள். அதில் உடல் பயிற்சியும் இருக்குது, சமய பாடமும் இருக்குது, சமையல் பாடமும் இருக்குது. அப்ப இதை நான் என்ன கேட்கிறேன் என்றால், பள்ளிக்கூடத்துல கற்பிக்கிற ஆசிரியர்கள்ல 60% மாலை டியூஷன் கொடுக்கிறார்கள். நீங்க சொன்னீங்கள் அறிவர் அருணாசலம் அவர்கள் உங்களை பின்னேரங்கள்ல வீட்டை கூட்டி கொண்டு போய் கணிதம், ஆங்கிலம் எல்லாம் கற்பித்தார். காசு வாங்கினவர் உங்கள்கிட்ட இல்ல?
இன்றைக்கு சாப்பிட வறுமையில் யூடியூபர்கிட்ட போய் கெஞ்சி கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களும் கிட்டத்தட்ட 600 முதல் 2500 ரூபா வரை கொடுத்து டியூஷனுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு ஒரு மாவுள் அடிக்க தெரியாது, ஊஞ்சல் ஆடுறதுக்கு நேரம் இல்லை. பல பிரபல்ய டியூட்டர்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பரீட்சை, போட்டி பரீட்சை, அதுக்கு ஒரு இது 100 ரூபா 1000 ரூபா. இது அப்போ நான் கேட்குறேன்னா பின்னேரம் டியூஷன் நடத்துங்கோ, காலையில் பள்ளிக்கூடத்தை மூடிருங்கோ, தேவையில்லை தானே. அப்போ 3 மணிக்கு பிள்ளை படிக்க ஆரம்பிக்கும். நான் படிக்கிற காலத்தில் 2 நேரம் பள்ளிக்கூடம், ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் 3:45 வரைக்கும் எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கும். ஏன் மாலையை பள்ளிக்கூடமாக்குங்கோ, காலையை விளையாட்டு, அப்பா அம்மாவோட தொழிலுக்கு போகிறது, உலகத்தை படிக்கிறது, இதெல்லாம் செய்யலாமே. இதுவும் நான் கூட விவாதிக்க வரவில்லை டாக்டர். ஏன்னா நீங்கள் நீங்கள் சொன்னது மிக முக்கியம். அது இலங்கையின பொலிசி. இது யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாநிலத்திலே இல்லை, இலங்கை முழுக்க இதுதான். சிங்கள பகுதியில இதுதான். போட்டி பரீட்சை OLAL மையமா வச்சு அதெல்லாம் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிறது. அப்ப இப்ப வந்த அரசாங்கம், இப்ப நான் எல்லாம் திரும்ப அரசாங்கம் பண்றேன், இந்த ஜனாதிபதி சொல்ற இந்த சுமையை மாணவர்களுக்கு, இந்த டியூஷனை, இந்த சுமையை நாங்க குறைக்க போறோம், அதுக்கான வேலை திட்டங்களை நாங்க செய்ய போறோம்னு சொல்றேன். ஆனா இது இலங்கையில, அது எங்கட வடக்கு கிழக்கு பகுதியில மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் இது ஒரு பிள்ளைகளுக்கு மன அழுத்தம், மனநோய்கள், பல பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பரீட்சை என்றோம், அந்த பரீட்சை மைய கல்வி ஒரு மோசமான, வெளிநாடுகள்ல அப்படி பரீட்சை நடக்கவே தெரியாம நடந்துரும். நிச்சயமா இங்க அந்த உளவியல் சரியான அந்த பிரயோகம் இல்லாமல் இருக்கிறது. நீங்க சொல்றது மிக முக்கியமான நிறைவான ஒரு பகுதி. இதுவும் தொடர்ந்து விவாதிப்பதற்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்னும் 3 நிமிடங்கள்லாம் ஆகக்கூடது இருக்குது. இந்த புலமை பரிசில் இங்கிலாந்துல இதை 11+ என்று சொல்வார்கள். இதை என்ன வார்த்தையில் இதை திட்ட முடியும்னு எனக்கு புரியல. தான் படித்து வந்த ஒரு கல்வியில், ஒரு 1ஆம் வகுப்பு தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பாடத்தில் ஒருவனுக்கு பரீட்சை வைப்பது பிரச்சனையே இல்லை. ஆனால் புலமை பரிசிலுக்கு ஒரு வேறு சோதனை திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு மேலதிக வகுப்புக்கு போனாத்தான் பாஸ் பண்ணலாம் என்று சொல்லி வெட்டுப்புள்ளி எடுத்து மேலே போய் பள்ளிக்கூடம் கிடைச்ச ஆக்கள் போக மற்ற ஆக்கள் மிக பழி நிலையிலேயே போகிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே இவருடைய ஒரு எத்தனிப்பை முடக்கி விடுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு 4 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் தான் நிறைய அறியும் ஆற்றல் இருக்கிறது. 7 வயதிலிருந்து 11 வயசு வரைக்கும் தன்னுடைய மூளை விருத்தி செய்ய ஆற்றல் இருக்குது. 11 வயசில் அவன் 6ஆம் 7ஆம் வகுப்புக்கு வரும்போது எனக்கு கணக்கு சரி வராது, எனக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் கிடைச்சது, அப்பர் சொல்கிறார் தொழிலுக்கு ரெடி ஆகண்டு. இப்படித்தான் 80% பிள்ளைகளுடைய வாழ்க்கை கருக்கப்படுகிறது. மீது 20% பெற்றோருடைய ஊக்கத்தினால், அவருடைய உழைப்பினாலும் ஊக்கத்தினாலும் வருகிறது. என்னுடைய கேள்வி, அது சாதாரண விஷயம், இது நீங்கள் பதில் காணாட்டி கொழும்புல தெற்குல அரசியல் மாறினாலும் நாங்கள் அழிஞ்சுதான் போவோம். கேள்வி என்னென்னா, இந்த மானியம் கொடுக்கிறார்கள் சில மாகாணங்கள், மாவட்டம், கல்வி கோட்டங்களில். நீங்கள் வெட்டுப்புள்ளி எடுத்து தரமான பாடசாலை கிடைக்காட்டிலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை வரைக்கும் மாதாந்த மானியம் கொடுக்கப்படுகிறது. நானும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டுட்டேன். அது ஒரு சீரான திட்டம் இல்லையாம், ஒவ்வொரு கல்வி மாவட்டங்களுக்கும் வெவ்வேறையா இருக்குதாம். இதை நீங்கள் இல்லையா? இல்ல எல்லா இலங்கையோட பரீட்சை திணைக்களத்துல அவர் சித்தி எழுதி, அவர் அதாவது மர்மக்கோட்டுக்கு கீழே என்று சொல்லி GSல பதிவு செய்தார் என்று சொன்னால், அவருக்கு அந்த குறிப்ப மாதம் இப்ப கூட்டிட்டார்கள் காசை 6000 7,000 ரூபா எல்லா பிள்ளைகளுக்கும். அது மிக நீதியாக மிகச்சரியா அது சர்க்குலருக்கு சட்டப்படி நடக்கும். நன்றி. பிள்ளைகள் கட்டாயம் அது வழங்கப்படும். மற்றவர்கள் இதுதான் பிரச்சனைன்னா, மற்றவர்கள் சிறந்த பாடசாலைக்கான அந்த கடுமையான போட்டி. அப்ப தொடங்கினது இதுக்குத்தான், இந்த பிள்ளைகளை செலக்ட் பண்ணி உதவி செய்யறதுக்கு. ஆனால் இப்ப இது 2வது நிலையா இருக்கு. அது இருக்குது 2வது. 1வது நிலை கடுமையான போட்டி. இப்ப நீங்க சொன்ன அந்த அவ்வளவு தாக்கம், ஒரு பிசினஸ், ஒரு பெரிய பேங்க் காரணம் அதுக்கு செமினார் வைக்கிறான், எல்லாரும் காசை கொட்டுருவாங்க, ஒரு பெரிய பிசினஸ். ஆனா அப்படி இல்லை, ஒரு யோசனை வச்சு அந்த பிள்ளைகளை செலக்ட் பண்றதுதான் இந்த பிரபல பாடசாலை என்றுதான் ஒரு பெரும் கொடுமை பிள்ளைகள். இப்ப நீங்க சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறோம், உளவியல் ரீதியான பாதிப்பு. கடைசியா இப்ப நடந்த இதில பிள்ளைக்கு அப்படியே விரைச்சிட்டு, ஒரு பிரபலமான பாடசாலை பிள்ளை, பேக்கட்டிக்கார பிள்ளை, ஒரு நல்ல பொறுப்பர் எடுக்கணும், கை காலெல்லாம் விரைச்சிட்டு.
அப்ப இப்ப எங்க இலக்க பரிச்சயத்தினங்களும் ஒரு சர்வதேச இதுக்கு வந்துடுது. அப்ப அந்த பிள்ளை கதைக்குது. அப்ப அவருக்கு ஒரு எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சு உதவி செய்து அந்த பிள்ளைய அப்படி இவ்வாறான பல பாதிப்புகள் இப்ப கூட துவங்கினதுனால இப்ப பிரதமர் இப்ப கல்விக்கு பொறுப்பானவர் பிரதமராக இருக்கிறார் கிரணி. அவவும் அறிவிச்சிருக்கிறா. இப்ப நீங்க சொன்னது போல இந்த காலத்தை கூட்டுறது 9ஆம் வகுப்புல அல்லது அங்கால வைக்கிறது தான் பிள்ளைகளுடைய உளநிலைக்கு நல்லது என்று சொல்றான். அதனால்தான் இந்த மானியம் எடுப்பதற்கு ஒருவேளை இப்போதைக்கு கல்வி திட்டங்களை மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் இந்த 4ஆம் வகுப்பில் 5 வகுப்பு வரை 1.5 ஆண்டுகளுக்கு நாம் இலவசமாக ஜூம் வழியாக அவர்களுக்கு இந்த புலமை பரிசில் பரீட்சை பேப்பர்களை செய்வதற்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கிறோம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும். அவர்கள் எங்கள் சார்பில் இந்த கல்வி மானியத்தை மாதம் மாதம் ஓலெவல் வரைக்கும் அனுபவிக்கட்டும். அப்போ நாங்கள் எந்த காசும் தர தேவையில்லை. கொப்பி பெஞ்சில் வாங்குறதுக்கு, சப்பாத்து வாங்குறதுக்கு அரசாங்கத்தின் காசை பயன்படுத்தலாம். ஒரே ஒரு உதவி டாக்டர், நீங்கள் சாந்தினி அவரிடம் முடிந்தால் வடக்கு கிழக்கு உட்பட்ட பகுதிகளில், ஏனென்றால் அம்பாறையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னம் கேள்விப்பட்டேன் 1700 ரூபாய் கொடுப்பார்கள். அப்போ அவர்கள் படிப்பிக்க அவர் என்ன செய்யணும், டியூட்டரிக்கு பின்னேறம் டியூட்டரி ஆசிரியருக்கு காசு கொடுத்தார்கள். அப்பவே இது எதிர்த்தோம். ஏன், நாம் ஆளுக்காள் பகிர்ந்து கொள்வோமே, இங்குள்ள இளைய பிள்ளைகளே அவர்களுக்கு கற்பிப்பார்கள் இலவசமாக. இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான பணி, ஆனால் பொறுப்பேற்கிறோம். நீங்கள் அதை முதலில் அந்த என்ன தொகை என்பதை அறிந்து சாந்தினி அவர்களுக்கு அறிய கொடுங்கள். அப்போ அது உறுதியாக நாங்கள் இதை உறுதிப்படுத்தி இந்த மானியம் பெற்று இந்த வறுமை கோட்டுக்குள் உள்ள பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை 5ஆம் ஆண்டில் இருந்து அவர்களுக்கு ஊட்டி கொடுப்போம். மிக்க நன்றி. ஆனால் நிறைய நீங்கள் விஷயங்கள் ஆனந்தித்தீங்கள். பள்ளிக்கூட வாழ்க்கை, உங்களுடைய எழுத்துத்துறை, மற்றது இப்போ ஊடகங்கள் வழியாக மக்களோடு பேசுறது, களங்களில் போய் நின்று மற்றவரோடு வேலை செய்கிறது, யூனிசெஃப் போன்ற நிறுவனங்களுடைய அரவணைப்பில் அவர்களுக்கு ஒத்தாசை புரிந்து ஆலோசனை வழங்குறது என்றால் எக்கச்சக்கமான பணி. அதுக்குள்ளேயும் சாந்தினியர்கள் எப்படி பிடித்தார்கள். ஊர் கிட்டத்தட்ட ஒரே ஊரண்டபடியோ ஊருக்குள்ளால வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முதல் முறையாக உங்களை என் போன்றவர்கள் கண்டதும் கேட்டதும் மிக்க மகிழ்ச்சி. சோர்வில்லாமல் தளர்வில்லாமல் தொடருங்கள். பணத்தை வேண்டாம், அது ஒரு விஷயம். அதை தவிர உண்மையா நீங்க சொன்ன நானும் பணத்தை விட நாங்க சாதிச்சிருக்கிறோம். வலுவூட்டல், மனமாற்றம் மிகச்சிறந்த முறையில ஏற்படுத்தலாம். நாங்கள் அதுக்கு உங்கள் போன்றவர்களுக்கு எங்களால் முடிந்த அறிவின் பகிர்வை அல்லது அனுபவத்தின் பகிர்வை தர தயார். தொடருங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் உறவுகள் இதுதான் செய்யணும். நிச்சயமா அவங்களோட நிபுணத்துவ ஆற்றல்களை எங்களோட பகிர்வு, அது போதும். கண்டிப்பா. வணக்கம். சேர்ந்து கட்டி எழுப்புவோம். நன்றி. நன்றி. நன்றி இயக்குனர் அவர்களே. எங்களுடைய நேரங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. தனபாலன் சார் அவர்களே, நீங்கள் அழகாக உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்தீர்கள். இன்றைய முட்டத்து மலர் அழகாக மனம் பரப்பி மலர்ந்திருக்கின்றது. உங்களது நிறைவான கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நிறைவான கருத்துக்கள் தாருங்கள். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் நான் பல ஊடகங்களோட கலந்துரையாடல் செய்வது வழக்கம். அப்ப எங்களுடைய வெறுகை என்றுதான் சொல்ல வேண்டும், உளறி அள வேண்டும் போலும் இருக்கும். நாங்கள் களங்களுக்கு போய் அந்த பிள்ளைகள் படுகின்ற பாடு, பெற்றோர் படுகின்ற பாடு, எங்களுடைய இனம் மிக மோசமான நிலையில ஒரு 3ல் 1 மக்கள் தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த தவிப்பை நீக்க வேண்டும். இதுதான் எங்களோட இப்ப விடுதலை போராட்டம். அப்ப இதுக்கு உங்களை போன்றவர்களுடைய உதவி கிடைக்கிறது. அதுதான் நான் திரும்ப திரும்ப இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இது சோசியல் சயின்ஸ். உங்களோட உதவிகள் இப்ப சரியா தான் செய்யறாங்க. மற்றது இருக்குன்னா காசை கொடுக்கறது இல்லை. அது ஒரு பெரிய இது. ஒரு நீங்கள் செய்கிற உதவிகள், வெளிநாட்டு நண்பர்கள், இவர்கள் ஒரு பெரிய ஒரு சேவை. யாருமே கைவிட்ட ஒரு நிலை. அரசாங்கம் சரியாக இல்லை, செயற்படுவர்கள் சரியாக இல்லை. இப்ப இந்த நேரத்தில் எங்களை பற்றி சிந்திச்சு கொண்டு இனி அடுத்த சந்ததி நீங்கள் எல்லாம் எங்களை பற்றி யோசிச்சு கொண்டு எங்களோட வளர்ச்சியை பற்றி, எங்களோட பிள்ளைகளை பற்றி இந்த சார் உங்களுடைய இயக்குனர் இவ்வளவு ஒரு பற்றோட, உணர்வோட, தன்னுடைய அந்த குடும்ப உறவோட நீங்கள் எல்லாரும் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பலம். அது ஒரு ஆன்ம சக்தி. அதனாலதான் நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்க, உங்களுடைய தாட்ஸ், வெளிநாட்டுல இருக்கிற இந்த பிரதேசம் எழுச்சி பெறணும், வளர்ச்சி பெறணும், வாழ வேண்டும் மக்கள் என்று சொல்லி உங்களுடைய அந்த உணர்வுகளை நாங்க மிக உயர்வாக மதிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
மகிழ்ச்சி. நன்றி நன்றி டாக்டர், நன்றி தனபாலன் சார், அழகாக உங்களது கருத்துக்களை தந்தமைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் எனது இந்த நிகழ்ச்சியில் பாமுக உறவுகள் ஊடாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றிகள் கூறிக்கொள்கிறேன். இயக்குனர் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள், அழகாக உங்களது கருத்துக்களை முன்வைத்து ஒரு உற்சாகப்படுத்தி இருந்தீர்கள். அடுத்து வாழ்த்திய உறவுகள் தவமலர் கல்விராஜன் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள் மற்றும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு மிக நன்றி தனபாலன் சார். நாங்கள் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் பின்பு நன்றி தெரிவித்து பேசும்போது இந்த மாதம் ஆண்டின் பெயர்கள் எப்படி இயங்குகிறோம் என்பதையும் ஒரு முறை சொல்லிவிடுங்கள். டாக்டர் வரும்போது நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த தொகுப்பாளர் 13 வயது, அவர் சாந்தினி அவருடைய மகன், ஜெர்மனியில் பிறந்து வளர்பவர். இணைந்து கொள்கிற ஏனைய பிள்ளைகளும் ஐரோப்பிய பிள்ளைகள் எல்லோருமே நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள். அவர்கள் பங்கேற்பாளர்களில் அது தொகுப்பாளர்கள். அதுதான் நடக்கிறது. இந்த மாதத்தின் நினைவோடு நாம் இந்த மாதத்தில் தொடர்கிறோம். பின்பு சாந்தினி அவர்கள் விளங்க வைத்து விடுங்கள். நாங்கள் தொடர்வோம், எங்களுடைய உறவு தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். சாந்தினி அவர்களுக்கும் நிறைந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அறிமுகம் தந்தவர்களுக்கும் சிறப்பான எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.